குருவடிகளே சரணம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் வியூவர்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். 14 சித்தர்கள் பாடல் வரிசையில் சிவவாக்கியர் அவர்களுடைய பாடல்களும் அதற்கான விளக்கமும் பார்த்துட்டு இருக்கோம். இது வரைக்கும் 200 பாடல்கள் பார்த்துருக்கோம். இப்போ நம்ம பார்க்க போற பாடல் 201. ஒரு கலந்த பின்னலோ உன்னை நான் அறிந்தது, இருக்கிலேன் மறக்கிலேன் நினைந்திருந்த போதெல்லாம், ஒரு கலந்து நின்ற போது நீயும் நானும் ஒன்றலோ, திருக்கலந்த போதலோ தெளிந்ததே சிவாயம். இதுதாங்க அந்த பாடல். ஒரு கலந்த பின் அப்படின்னா உயிர் உடலுடன் சேர்ந்த பின் அப்படின்னு அர்த்தம். ஸோ இந்த பாட்டுக்கு என்ன பொருள் அப்படின்னா, என் உயிரானது உடலுடன் சேர்ந்த பிறகே உன்னை நான் அறிந்தேன். நான் எப்போதும் இறைவனையே நினைத்திருப்பதால் இறைவனுடன் வேறுபட்டிருப்பதோ அவரை மறப்பதோ இல்லை. தனித்த உயிரானது செயல் இழந்திருந்தது. ஆனால் உடலுடன் சேர்ந்த பிறகு இறைவன் போல் 5 செயல் செய்யும் உரிமை பெறுகிறது. எனவே உயிரானது இறைவனுடன் ஒன்றான நிலையை பெறுகிறது. வீடு பெற்ற நிலையில் இந்த ஒற்றுமை மேலும் தெளிவடைகிறது. அதற்கு துணையாக இருப்பது சிவாய நம எனும் மந்திரமே ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதுதாங்க இந்த பாட்டோட பொருள். அடுத்தது பாடல் 202. சிவாயம் அஞ்செழுத்திலே தெளிந்து தேவர் ஆகலாம், சிவாயம் அஞ்செழுத்திலே தெளிந்து வானம் ஆளலாம், சிவாயம் அஞ்செழுத்திலே தெளிந்து கொண்ட வான் பொருள் சிவாயம் அஞ்செழுத்துளே தெளிந்து கொள்ளும் உண்மையே. இதுதாங்க அந்த பாடல். வான்பொருள் அப்படின்னா பெரிய பொருள். சோ இந்த பாட்டுக்கு என்ன பொருள் அப்படின்னா, சிவாய நம என்னும் திருவைந்தெழுத்து மந்திரத்தை பல முறைப்படி ஓதுவதால் தெளிவாக தேவர் ஆகலாம், அதனால் வானுலகையும் ஆளலாம். அந்த மந்திரத்தில் தெளிவடையக்கூடிய பெரிய பொருள் ஒன்று உள்ளது. இதை ஓதி அனுபவிப்பவர்கள் உண்மை என அறிவார்கள் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதுதாங்க இந்த பாட்டோட பொருள். அடுத்தது பாடல் 203. பொய்க்குடத்தில் 5ஒதுக்கி போகம் வீசும் 6 போல் இச்சடமும் இந்திரியமும் நீருமேல் அலைந்ததே, அக்குடம் சலத்தை மொண்டு அமர்ந்திருந்தவாறு போல் இச்சடன் சிவத்தை மொண்டு உகந்தமர்ந்து இருப்பதே. இதுதாங்க இந்த பாடல். பொய்க்குடம் அப்படின்னா அழியும் தன்மை கொண்ட இவ்வுடல், இந்திரியம் அப்படின்னா 5 புலன்கள், உகந்து அப்படின்னா மகிழ்ந்து. சோ இந்த பாட்டுக்கு என்ன பொருள் அப்படின்னா, அழிவதற்கான இவ்வுடலில் பஞ்சபூதங்களும் 5 ஒதுங்கி நின்று அனுபவம் தருகின்றன. இவ்வுடல் அறிவற்றது, ஆனால் 5 அறிவுடையவை. நீர்மேல் மிதக்கும் தாமரை மலரை போன்று இந்த உடலில் இந்திரியங்களாகிய 5 அறிவு பொருள்கள் அலைகின்றன. மனக்குடத்தில் இருக்கும் நீர் கசியாமல் இருப்பது போல் அறிவற்ற இந்த உடலில் அறிவு பொருளாகிய சிவமும் புகுந்து மகிழ்ந்து அமர்ந்துள்ளது அப்படின்னு சொல்லி இருக்காரு. இதுதாங்க இந்த பாட்டோட பொருள். அடுத்தது பாடல் 204. பட்டமும் கயிறு போல் பறக்க நின்ற சீவனை பார்வையாலே பார்த்து நீ படுமுடிச்சு போடடா, திட்டவும் படாதடா சீவனை விடாதடா, கட்டடா சிக்கென களவறிந்த கல்லனை. இதுதாங்க அந்த பாடல். சீவன் அப்படின்னா ஆன்மா, களவறிந்த கல்லன் அப்படின்னா உயிர். சோ இந்த பாட்டோட பொருள் என்ன அப்படின்னா, பட்டமும் அதில் முடிக்கப்பட்டுள்ள கயிறும் போல் நம் ஆன்மாவும் உடலும் உள்ளன. கயிறு அருந்து விட்டால் பட்டம் பறந்து விடுவது போல உடல் இல்லாத போது உயிரானது வெளியேறி மறையும். பட்டத்தை பார்வையால் பார்த்து முடிச்சு போடுவது போல அனுபவத்தால் ஆன்மாவை கண்டு அது விலகாமல் உடலில் இருக்குமாறு பார்த்து கொள்ள வேண்டும். இது இயலாத செயல் என்று சலித்து திட்டக்கூடாது. முயன்றால் முடியும். உடலில் புகுந்த ஆன்மாவும் இறைவனும் உடல் தளரும் போது வெளியேறி விடுவர். அவ்வாறு வெளியேறாமல் பார்த்து கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்லி இருக்காருங்க. இதுதாங்க இந்த பாட்டோட பொருள். அடுத்தது பாடல் 205. அல்லிறந்து பகலிறந்து அகபிரம்மம் இறந்து போய் அண்டர் அண்டமும் கடந்த அநேக ரூபமாய் சொல்லிறந்து மனமிறந்த சுகசுரூப உண்மையை சொல்லியார எண்ணில் வேறு துணைவரில்லை ஆனதே. இதுதாங்க அந்த பாடல். அல்லிறந்து அப்படின்னா இரவு கடந்து, அகபிரம்மம் அப்படின்னா நானே கடவுள், அநேக ரூபம் அப்படின்னா பல வடிவுகள். சோ இந்த பாட்டுக்கு என்ன பொருள் அப்படின்னா, இரவும் பகலும் கடந்து நானே கடவுள் என்று கூறும் நிலையும் கடந்து விட்டால் பல அண்டங்களும் அங்குள்ளவர்களும் பல வடிவுகளும் நாமே ஆகலாம். இவற்றை வாயால் கூறவும் மனத்தால் நினைக்கவும் முடியாத ஆனந்தமே வடிவமாகும். அப்போது தன்
அனுபவத்தை மற்றவரிடம் கூறி மனம் ஆறுதல் அடைய முடியாது. காரணம், அதை கேட்க அருகில் துணைவர் ஒருவரும் இருக்க மாட்டார்கள் அப்படின்னு சொல்லி இருக்காரு. இதுதாங்க இந்த பாட்டோட பொருள். அடுத்தது பாடல் 206. ஐயிரண்டு திங்களாய் அடங்கி நின்ற தூமைதான் கையிரண்டு காலிரண்டு கண்ணிரண்டு மாகியே மெய்த்திரண்டு சத்தமாய் விலங்கு ரசகந்தமும் துய்ய காயம் ஆனதும் சொல்லுகின்ற தூமையே. இதுதாங்க இந்த பாடல். ஐயிரண்டு திங்கள் அப்படின்னா 5x2 10 மாதங்கள், தூமை அப்படின்னா மாதவிடாய், மெய் அப்படின்னா உடல், காயம் அப்படின்னாலும் உடல் தான். ஸோ இந்த பாட்டோட பொருள் என்ன அப்படின்னா, தூமை என்று உலக மக்கள் இகழ்ந்து பேசும் மாதவிடாய் ஆனது ஆண் விந்துடன் கலந்து 10 மாதங்கள் ஆனதும் கையும் காலும் கண்ணும் பெற்று சுவை ஒளி ஊறு ஓசை மனம் ஆகியன அறியும் உடலும் பெற்று நமக்கு துணையாகிறது அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதுதாங்க இந்த பாட்டோட பொருள். அடுத்தது பாடல் 207. அங்கலங்க பீடமும் அசவை 3 எழுத்தினும் சங்கு சக்கரத்தினும் சகல வாகனத்தினும் பங்கு கொண்ட யோகிகள் பரமவாசல் அஞ்சினும் சிங்கநாத ஓசையும் சிவாயம் இல்லது இல்லையே. இதுதாங்க இந்த பாடல். அங்கம் அப்படின்னா உடல், அசபை 3 எழுத்து அப்படின்னா ஆ உ என்னும் 3 எழுத்துக்கள். இவை மூன்றும் சேர்ந்து ஓம் என்ற ஓரெழுத்து மந்திரம். ஸோ இந்த பாட்டுக்கான பொருள் என்ன அப்படின்னா, நம் உடலில் சூட்சமமாக லிங்கபீடமாக இருப்பதும் அசபை மந்திரம் என்னும் ஆ உ இம் என்ற 3 எழுத்தாக இருப்பதும் சங்கு சக்கரங்களாகவும் சகல சராசரங்களாகவும் இருப்பதும் மெய்ப்பொருளான சிவமே ஆகும். இதனை அறிந்து ஆகாயமான தன் மனத்தில் சிவபெருமானையே நினைந்து பிராணாயாமம் செய்யும் யோகிகள் 10வது வாசல் என்னும் பரமபத வாசலில் நாத ஓசையை சேர்த்து பரமனை கண்டு 5 புலன்களையும் 5 எழுத்தால் அடக்கி தியானத்தில் இருப்பார்கள் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதுதாங்க இந்த பாட்டோட பொருள். அடுத்தது பாடல் 208. 5 எழுத்தும் 3 எழுத்தும் என்றுரைத்த அன்பர்கால் 5 எழுத்தும் 3 எழுத்தும் அல்ல காணும் அப்பொருள் 5 எழுத்து நெஞ்செழுத்து அவ்வெழுத்து அறிந்த பின் 5 எழுத்து அவ்வின் வண்ணமானதே சிவாயமே. இதுதாங்க அந்த பாடல். 5 எழுத்து அப்படின்னா சிவாய நம, 3 எழுத்து அப்படின்னா ஆ உ இம் என்ற 3 எழுத்துக்களும் சேர்ந்து ஓம் என்ற எழுத்து. ஸோ இந்த பாட்டுக்கு என்ன பொருள் அப்படின்னா, திருவைந்து எழுத்து அல்லது ஓம் என்னும் 3 எழுத்து ஓதினாலே போதும் என்று கூறும் அன்பர்களே, அந்த இறைவன் அந்த எழுத்துகளாக மட்டும் இல்லை, 5 அல்லது 3 எழுத்துக்களை ஓதும் போது நெஞ்சில் எழும் அன்பாகிய எழுத்து எழுவதை கண்டால் திருவைந்தெழுத்தும் 3 எழுத்தும் அந்த அன்பாகிய எழுத்தில் ஒன்றாகிவிடும். அதுவே சிவபெருமானை நமக்கு உணர்த்தும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதுதாங்க இந்த பாட்டோட பொருள். அடுத்தது பாடல் 209. ஆதரித்த மந்திரம் அமைந்த ஆகமங்களும் மாதர் மக்கள் சுற்றமும் மயக்க வந்த நித்திரை ஏது புக்கு ஒலித்ததோ எங்குமாகி நின்றதோ சோதி புக்கு ஒலித்திடம் சொல்லடா சுவாமியே. இதுதாங்க இந்த பாடல். மாதுனா மனைவி, மக்கள் அப்படின்னா பிள்ளைகள், சுற்றம் அப்படின்னா உறவினர், நித்திரை அப்படின்னா இறப்பு. ஸோ இந்த பாட்டுக்கு என்ன பொருள் அப்படின்னா, காலம் முழுவதும் சொல்லி வந்த மந்திரங்கள் அமைந்துள்ள ஆகம நெறிகளை கடைபிடித்து வாழ்ந்து வரும்போது மனைவி, பிள்ளைகள், உறவினர் என அனைவரையும் மறக்கும்படியாக ஒரு நொடியில் மயக்க வந்து இறப்பு எவ்வாறு ஏற்பட்டது? உடலில் இருந்த உயிர் எங்கு போனது? உயிரானது உடலிலேயே ஒளிந்து கொண்டதா அல்லது அதுவே ஆகாயத்தில் போய் நின்றதா? ஆன்மாவில் சோதியாகிய விளங்கிய இறைவன் உடம்பை விட்டு எங்கு சென்று ஒளிந்து கொண்டான்? சோதி மறைந்த இடம் எங்கு என்பதை சுவாமியாக வருபவர்கள் கூறி இரவா நிலை பெற உபதேசம் செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதுதாங்க இந்த பாட்டோட பொருள். அடுத்தது பாடல் 210. அக்கரம் அநாதியோ ஆத்துமா அநாதியோ புக்கிருந்த பூதமும் புலன்களும் அநாதியோ தக்கமிக்க நூல்களும் சதாசிவம் அநாதியோ மிக்க வந்த யோகிக்கால் விரைந்துரைக்க வேணுமே. இதுதாங்க அந்த பாடல். அக்கரம் அப்படின்னா எழுத்து, அநாதி அப்படின்னா தோன்றிய காலம் எப்பொழுது என்று அறிய முடியாதது அப்படின்னு அர்த்தம். ஸோ இந்த பாட்டுக்கு என்ன பொருள் அப்படின்னா, எழுத்து நம் ஆன்மா, ஆன்மா இடம்பெற்ற 5 பூத உடல், 5 புலன்கள், தர்க்க நூல்கள், உடம்பில் உணரத்தக்க சதா
சதாசிவம் ஆகிய அனைத்துமே அனாதியோ? தவத்தில் சிறந்து விளங்கும் யோகிகளே, நீங்கள் விரைந்து பதில் சொல்வீர்களாக அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதுதாங்க இந்த பாட்டோட பொருள். இப்போ நம்ம பார்க்க போற பாடல் 211. ஒன்பதான வாசல்தான் ஒழியுனான் இருக்கையில், ஒன்பதான ராம ராம ராமவென்னு நாமமே, வன்மமான பேர்கள் வாக்கில் வந்து நோய் அடைப்பராம், அன்பரான பேர்கள் வாக்கில் ஆய்ந்து அமைந்து இருப்பதே. இதுதாங்க அந்த பாடல். ஒன்பதான வாசல் அப்படின்னா 9 துளைகள் கொண்ட இந்த உடல், வன்மமான பேர்கள் அப்படின்னா தவம் செய்யாதவர்கள். சோ இந்த பாட்டுக்கு என்ன பொருள் அப்படின்னா, 9 துளைகள் கொண்ட இந்த உடல் அழியும் போது ராம 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 என்ற மந்திரத்தை மட்டுமே 9 முறை கூறினால் மற்ற தவம் முதலியன செய்யாத மனிதரும் கூட பிறவி துன்பம் மீண்டும் வராமல் அந்த வழியையே அடைத்தவர்கள் ஆவார்கள். உண்மையான அன்பர்கள் வாக்கில் எப்பொழுதும் மெலிதாக இம்மந்திரம் ஒலித்துக் கொண்டே இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதுதாங்க இந்த பாட்டோட பொருள். அடுத்தது பாடல் 212. அள்ளி நீரை இட்டதேது அகங்கையில் குழைத்ததேது, மெல்லவே மினமினென்று விளம்புகின்ற மூடர்கால், கள்ளவேடம் இட்டதேது கண்ணை மூடி விட்டதேது, மெல்லவே குறுக்களே விளம்பிடீர் விளம்பிடீர். இதுதாங்க அந்த பாடல். அகங்கை அப்படின்னா உள்ளங்கை, மினமின அப்படின்னா ஒலி குறிப்பு, விளம்புகின்ற அப்படின்னா கூறுகின்ற, மூடர்கால் அப்படின்னா அறிவற்றவர்களே, கள்ள வேடம் அப்படின்னா திருட்டு வேடம், விளம்பிடீர் அப்படின்னா கூறுங்கள். சோ இந்த பாட்டுக்கு என்ன பொருள் அப்படின்னா, நீரில் குளிக்கும் போது அந்த நீரை கையில் அள்ளி மந்திரமும் பிரார்த்தனையும் செய்வதும், பக்தர் வேடமாக உடலை மாற்றுவதும், கண்களை மூடிச் செய்யும் அனைத்து சடங்குகளின் போதும் வெளிப்படுத்தும் செயல்கள் ஆகிய யாவுமே தமக்குள் இருக்கும் இறைவனை வெளிப்படுத்தும் முறைகள் தானே அப்படின்னு போலி குருக்களை பார்த்து இந்த மாதிரி பாடி இருக்காருங்க. இதுதாங்க இந்த பாட்டோட பொருள். அடுத்தது பாடல் 213. அன்னை கர்ப்ப தூமையில் அவதரித்த சுக்கிலம், முன்னேயே தரித்ததும் பனித்துளி போலாகுமே, உன்னி தொக்கு உள் உழழும் தூமையுள்ளே அடங்கிடும், பின்னையே பிறப்பதும் தூமை காணும் பித்தரே. இதுதாங்க அந்த பாடல். சுக்கிலம்னா விந்து, தூமை அப்படின்னா மாதவிடாய். சோ இந்த பாட்டோட பொருள் என்ன அப்படின்னா, தாயின் கர்ப்பத்தில் தோன்றிய ஆணுக்கு அந்த தாயிடமே விந்து தோன்றியது, அந்த தாயிடமும் அவள் கணவனாகிய ஆணின் விந்து பனித்துளி போல் விழுந்தே இக்கர்ப்பமும் உண்டானது, அது தாயின் வயிற்றில் உள்ள கருப்பையில் தூமையோடு அடங்கியது, அதே தாயிடம் பெண்ணாக பிறப்பவளிடமும் அதே தூமைதான் உண்டாகிறது அப்படின்னு சொல்லியிருக்காருங்க. இதுதாங்க இந்த பாட்டோட பொருள். அடுத்தது பாடல் 214. அழுக்கற தினங்குளித்து அழுக்கராத மாந்தரே, அழுக்கிருந்தது அவ்விடம் அழுக்கிலாதது எவ்விடம், அழுக்கிருந்த அவ்விடத்து அழுக்கறுக்க வல்லிரேல், அழுக்கிலாத சோதியோடு அணுகி வாழலாகுமே. இதுதாங்க அந்த பாடல். அழுக்கு அற அப்படின்னா அழுக்கு நீங்க, மாந்தரே அப்படின்னா மனிதர்களே, அணுகு அப்படின்னா நெருங்கி. சோ இந்த பாட்டோட பொருள் என்ன அப்படின்னா, உடலின் அழுக்கு முழுதும் நீங்குமாறு நாள்தோறும் குளித்தும் கூட அழுக்கு போகாத மனிதர்களே, ஓரிடத்தில் அழுக்கு இருப்பதை அறிந்து குளித்தீரே, அழுக்கில்லாத இடம் என்று உடம்பில் ஏதாவது இருக்கிறதா? உடம்பிலும் உள்ளத்திலும் உள்ள அழுக்கு முழுவதும் அகற்ற உங்களால் முடியுமானால் அழுக்கில்லாத சிவமாகிய சோதியை நெருங்கி நீங்கள் வாழ முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதுதாங்க இந்த பாட்டோட பொருள். அடுத்தது பாடல் 215. அணுத்திரண்ட கண்டமாய் அனைத்து பள்ளி யோனியாய் மனு பிறந்து ஓதி வைத்த நூலிலே மயங்குரீர், சனிப்பதேது சாவதேது தாபரத்தின் ஊடு போய், நினைப்பதேது நிற்பதேது நீர் நினைந்து பாருமே. இதுதாங்க அந்த பாடல். பல்யோனி அப்படின்னா பல யோனிகள், யோனி அப்படின்னா கருப்பை, மனோ அப்படின்னா சாதி மத வேற்றுமைகள் பற்றி வகுக்கப்பட்டிருக்கும் மனு தர்மம் என்னும் நூல், சனிப்பது அப்படின்னா பிறப்பது. சோ இந்த பாட்டுக்கு என்ன பொருள் அப்படின்னா, மனு தர்மம் என்று எழுதப்பட்ட நூலில் சாதி மத சமூக வேறுபாடுகள் வகுக்கப்பட்டுள்ளன, அதை படித்து மனிதர்களாகிய நீங்கள்
உங்களிடையேயும் ஏற்றத்தாழ்வுகளை உருவாக்கிக் கொள்கிறீர்கள். அணுக்கள் பலவும் ஒன்றாகி சிறு சிறு உறுப்புகளாய் பலவிதமான யோனிகளாய் ஆகியுள்ளன. அந்த யோனிகளில் உருவாகும் கருவும் அப்படி உண்டாகாமல் அங்கே அழிவதும் அனைத்து மனிதர்களுக்கும் இயற்கை. இதில் மனுதர்ம வேறுபாடுகள் புக முடியாது. உலகில் பிறந்தும் இறந்தும் வரும் மனிதர்கள் மனத்தின் உள்ளே நினைப்பதும் நிற்பதும் எவை என்று எண்ணி பாருங்கள். இறைவன் அருளால் தான் தோற்றம் மறைவு உண்டாகின்றன அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதுதாங்க இந்த பாட்டோட பொருள். அடுத்தது பாடல் 216. ஆதியாகி அண்டர் அண்டம் அப்புறத்தும் அப்புறம் சோதியாகி நின்றிலங்கு சுருதிநாத சோமனை பேதியாமல் தம்முளே பெற்றுணர்ந்த ஞானிக்கால் சாதிபேதம் என்பதொன்று சற்றுமில்லை இல்லையே. இதுதாங்க இந்த பாடல். ஆதியாகி அப்படின்னா முதன்மையாகி, சுருதி அப்படின்னா வேதம், சோமன் அப்படின்னா வேதங்கள் கூறும் கடவுள், பேதியாமல் அப்படின்னா வேறுபாடு கொள்ளாமல், சாதிபேதம் அப்படின்னா சாதி வேறுபாடு. சோ இந்த பாட்டோட பொருள் என்ன அப்படின்னா, அனைத்திற்கும் முதன்மையாகி அனைத்து உலகங்களுக்கும் அதில் உள்ளவர்களுக்கும் அப்புறத்தில் இருப்பதும் ஆகி சோதியும் ஆகி நின்று ஒளிரும் வேத மந்திரங்களில் கூறப்படும் சோமன் என்ற கடவுளிடம் வேறுபாடு கொள்ளாமல் தமக்குள்ளே நிலைநிறுத்தி உணர்ந்த ஞானிகளே, சாதி வேற்றுமை என்பது எங்கும் ஒரு சிறிதும் இல்லை என்பதே உண்மையாகும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதுதாங்க இந்த பாட்டோட பொருள். அடுத்தது பாடல் 217. ஆக்கை மூப்பது இல்லையே ஆதிகாரணத்திலே நாக்கு மூக்கை உள்மடித்து நாதநாடி ஊடு போய் ஏக்கருத்தி ரெட்டையும் இருக்கழுத்த வல்லிரில் பார்க்க பார்க்க திக்கெல்லாம் பரபிரம்மம் ஆகுமே. இதுதாங்க அந்த பாடல். ஆக்கை அப்படின்னா யாக்கை, அதாவது உடல். மூப்பது அப்படின்னா முதுமை அடைவது. நாத நாடி அப்படின்னா சுழுமுனை நாடி. இரட்டை அப்படின்னா இடக்கலை பிங்கலை என்ற 2 நாடிகள். திக்கு அப்படின்னா திசை. சோ இந்த பாட்டோட பொருள் என்ன அப்படின்னா, தொடக்கத்தில் தோன்றியது என்ற காரணத்தால் முதுமை அடைய வேண்டிய உடலானது யோகத்தால் முதுமை அடையாது. நாக்கை மடித்து உள்முகமாக்கி மூக்கின் இடமாகிய மேல் அன்னத்தில் நிறுத்தி நாதம் செல்லும் சுழுமுனை நாடி வழியாக மனத்தையும் செலுத்தி இடக்கலை பிங்கலை என்ற 2 நாடிகளிலும் பிராணவாயுவை மாற்றி மாற்றி விட இயலும் என்றால் அனைத்து இடங்களிலும் பரபிரம்மமாகிய இறைவனை பார்க்க முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதுதாங்க இந்த பாட்டோட பொருள். அடுத்தது பாடல் 218. அஞ்சு அஞ்சு மஞ்சு மஞ்சு மல்லல் செய்து நிற்பதும் அஞ்சு மஞ்சு மஞ்சுமே அமர்ந்துலேயிருப்பதும் அஞ்சு மஞ்சு மஞ்சுமே ஆதரிக்க வல்லிரேல் அஞ்சு மஞ்சு மும்முலே அமர்ந்ததே சிவாயமே. அல்லல் அப்படின்னா துன்பம் அப்படின்னு அர்த்தம். ஸோ இந்த பாட்டோட பொருள் என்ன அப்படின்னா, 20 அதற்கும் மேற்பட்ட 24 தத்துவங்களால் ஆகிய இவ்வுடலில் அவைகள் நம்மை இறைநிலைக்கு உயர்த்தாமல் நமக்கு துன்பம் செய்கின்றன. தச நாடிகளுடன் வாத பித்த ஸ்லேத்தும பூத நாடிகளாகிய 4 சேர்ந்து 14 நாடிகளும் 10 வகை வாயுக்களும் நம்முள் இருந்து தொழில் புரிகின்றன. இவற்றை உணர்ந்து யோக பயிற்சி செய்தால் சிவாய நம எனும் திருவைந்தெழுத்தை மனதில் ஒருமுகமாக உச்சரித்தால் நமக்கு சிவகதி கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதுதாங்க இந்த பாட்டோட பொருள். அடுத்தது பாடல் 219. அஞ்செழுத்தின் அனாதியாய் அமர்ந்து நின்றது ஏதடா நெஞ்சு எழுத்தி நின்று கொண்டு நீ செபிப்பது ஏதடா அஞ்செழுத்தின் வாழதால் அறுப்பதாவது ஏதடா பிஞ்செழுத்தின் நேர்மைதான் பிரித்துரைக்க வேண்டுமே. இதுதாங்க அந்த பாடல். அனாதி அப்படின்னா மிகவும் பழமையான காலம், செபிப்பது அப்படின்னா தியானிப்பது, பிஞ்செழுத்து அப்படின்னா ஓம் என்னும் மந்திர எழுத்து. ஸோ இந்த பாட்டோட பொருள் என்ன அப்படின்னா, சிவாய நம என்னும் திருவைந்தெழுத்து மந்திரமானது மிகவும் பழமையான காலம் முதலே ஓதப்பட்டு வருகிறது. நெஞ்சில் எழும் அன்பினால் நாம் அதனைத்தான் தியானித்து வருகிறோம். நம் பிறவியை முற்றிலுமாக அறுப்பதும் சிவாய நம என்னும் மந்திர வாழ்தான். பிஞ்செழுத்து எனப்படும் ஓம் என்பதை பிரித்து உரைக்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதுதாங்க இந்த பாட்டோட பொருள். அடுத்தது பாடல் 220. உயிர் இருந்தது எவ்விடம் உடம்பெடுத்ததின் முனம் உயிரதாவது ஏதடா உடம்பதாவது ஏதடா உயிரையும் உடம்பையும் ஒன்றுவிப்பது ஏதடா உயிரினால் உடம்பெடுத்த உண்மை ஞானி சொல்லடா. இதுதாங்க இந்த பாடல். உடம்பெடுத்த தின்முனம்
உதாரணம் அப்படின்னா உடம்பு எடுப்பதற்கு முன்பு அப்படின்னும், ஒன்றுவிப்பது அப்படின்னா பொருத்துவது இல்லை சேர்ப்பது எப்படி வேணா வச்சுக்கலாம் அப்படின்னும் அர்த்தம். ஸோ இந்த பாட்டோட பொருள் என்ன அப்படின்னா, உடல் தோன்றுவதற்கு முன்பு இந்த உயிர் எங்கே இருந்தது, உடம்பும் உயிரும் சேர்வதற்கு முன்பு உயிருக்கும் உடம்பிற்கும் அடையாளம் இருந்ததா, அவ்வாறு தொடர்பில்லாமல் இருந்த இரண்டையும் ஒன்றுபடுத்தியது எது, உயிருக்கு தான் இயங்க ஓர் உடம்பு தேவைப்பட்டது, அவ்வுயிரினால் உடம்பை பெற்ற ஞானியே நீர் கூறுவீராக அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதுதாங்க இந்த பாட்டோட பொருள். இப்போ நம்ம பார்க்க போற பாடல் 221. சுழித்தவோர் எழுத்தையும் சொல்முகத்து இருத்தியே துன்ப இன்பமும் கடந்து சொல்லும் மூல நாடிகள் அழுத்தமான அக்கரம் அடங்கியுள் எழுப்பியே ஆறு பங்கயம் கடந்து அப்புறத்தலத்துலே. இதுதாங்க அந்த பாடல். சுழித்த ஓர் எழுத்து அப்படின்னா ஓம் என்னும் எழுத்து, ஆறு பங்கயம் அப்படின்னா ஆறு ஆதாரங்கள் எனப்படும் தாமரைகள். சோ இந்த பாட்டுக்கு என்ன பொருள் அப்படின்னா, கீழே சுழியை பெற்ற ஓர் எழுத்தான ஓம் என்பதனை மனதில் எண்ணி வாக்கில் துதித்து அதன் மூலம் துன்பம் இன்பம் இவ்விரண்டையும் கடந்த மூல நாடியில் மிகவும் வலிமையான மந்திர எழுத்தால் நெருப்பை உள்ளேயே எழுப்பி ஆறு ஆதாரங்களிலும் கலந்து அவற்றிற்கு அப்பால் உள்ள சிவனை தரிசிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதுதாங்க இந்த பாட்டோட பொருள். அடுத்தது பாடல் 222. உருத்தரிப்பதற்கு முன் உயிர் புகுந்து நாதமும் கருத்தரிப்பதற்கு முன் காயமென்ன சோனிதம் அருள் தரிப்பதற்கு முன் அறிவு மூலாதாரமாம் குருத்து அறிந்து கொள்ளுவீர் குணங்கெடுங்குருக்களே. இதுதாங்க அந்த பாடல். உரு அப்படின்னா உருவம், நாதம் அப்படின்னா ஸ்ரோனிதம், காயம் அப்படின்னா உடல், குருத்து அப்படின்னா நடுநிலையான கருத்து. ஸோ இந்த பாட்டோட பொருள் என்ன அப்படின்னா, உடல் எடுப்பதற்கு முன்பு உயிரானது ஒளியினுள் புகுந்ததாகும். உடல் உண்டாவதற்கு முன்பு இது சுரோனிதமாய் இருந்தது. திருவருளை அடைவதற்கு முன்பு அறிவு மூலாதாரத்தில் இருந்தது. அர்த்தமற்ற சடங்குகளை மட்டும் செய்து பழகிய குருமார்களே, நடுநிலையான இக்கருத்தை அறிந்து கொள்வீராக அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதுதாங்க இந்த பாட்டோட பொருள். அடுத்தது பாடல் 223. எங்கும் உள்ள ஈசனார் எம்முடல் புகுந்த பின் பங்கு கூறு பேசுவார் பாடு சென்று அணுகிலார் எங்கள் தெய்வம் உங்கள் தெய்வம் என்று இரண்டு பேதமோ உங்கள் பேதம் அன்றியே உண்மை இரண்டும் இல்லையே. இதுதாங்க அந்த பாடல். ஈசனார் அப்படின்னா இறைவன், பேதம் அப்படின்னா வேறுபாடு. சோ இந்த பாட்டுக்கு என்ன பொருள் அப்படின்னா, அனைத்து இடங்களிலும் நீக்கமர நிறைந்திருக்கும் இறைவன் என்னுடைய உடலில் குடியேறிய பின்பு அந்த இறைவனை கூறு போட்டு பேசுபவர்களிடம் நான் சேர்வதில்லை. அனைவருடைய உடலிலும் ஒரே இறைவனை வாழ்கிறார். அதை உணராதவர்கள் தெய்வங்களுக்குள்ளே வேற்றுமைகள் செய்கின்றனர். இது தவறு. இந்த பேதம் அவர்களுக்குள்ளேதானே தவிர தெய்வங்களிடையே இல்லை. தெய்வம் எப்பொழுதும் ஒன்றுதான் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதுதாங்க இந்த பாட்டோட பொருள். அடுத்தது பாடல் 224. அரியுமாகி அயனுமாகி அண்டம் எங்கும் ஒன்றதாய் பெரியதாகி உலகு தன்னில் நின்ற பாதம் ஒன்றலோ விரிவதென்று வேறு செய்து வேடம் இட்ட மூடரே அறிவினோடு பாரும் இங்கு அங்கும் எங்கும் ஒன்றதே. இதுதாங்க அந்த பாடல். அரி அப்படின்னா திருமால், அயன் அப்படின்னா பிரம்மன், அண்டம் அப்படின்னா உலகம், பாதம் அப்படின்னா திருவடி, வேறு செய்து அப்படின்னா பாகுபாடு செய்து அப்படின்னு அர்த்தம். சோ இந்த பாட்டுக்கு என்ன பொருள் அப்படின்னா, பிரம்மம் என்ற ஒன்றுதான் திருமாலாகவும் பிரம்மனாகவும் உலகெங்கும் விளங்குகிறது. அந்த ஒன்றுதான் உண்மை தெய்வமாகும். அந்த ஒன்றின் திருவடியே எங்கும் உள்ளது. அறிவற்ற மூடர்கள்தான் தங்களின் வயிற்று பிழைப்புக்காக தெய்வங்கள் பல என்று மக்களிடையே பரப்பினர். அறிவையே துணையாக கொண்டு பார்த்தால் எங்கும் அங்கும் எங்குமே நிறைந்திருப்பவர் ஒரே இறைவன்தான் என்பதை அறியலாம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதுதாங்க இந்த பாட்டோட பொருள். அடுத்தது பாடல் 225. வெந்த நீரு மெய்க்கு அணிந்து வேடமும் தரிக்கிறீர் சிந்தையுள் நினைந்துமே தினம் சிபிக்கும் மந்திரம் முந்த மந்திரத்திலோ மூல மந்திரத்திலோ எந்த மந்திரத்திலோ ஈசன் வந்து இயங்குமே. இதுதாங்க அந்த பாடல். மெய் அப்படின்னா உடல், ஈசன் அப்படின்னா இறைவன். ஸோ இந்த பாட்டுக்கு என்ன பொருள் அப்படின்னா, நீங்கள் திரு
திருநீற்றை உடம்பில் பூசிக்கொண்டு வேடமும் தரிக்கிறீர்கள். இவ்வாறு நீங்கள் வேடம் தரிப்பதால் இறைவன் உங்களுக்குள் வருவதில்லை. உங்கள் சிந்தையுள் நினைப்பதாலும் நாள்தோறும் ஓதும் மந்திரத்தாலும் முன்பு கூறிய மந்திரத்தாலும் அனைத்துக்கும் மூலமாகிய மந்திரத்தாலும் தான் இறைவன் உங்களுக்குள் வந்து செயல்படுவான். அப்படி வருவது சிவாய நம என்னும் மந்திரத்தில்தான் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதுதாங்க இந்த பாட்டோட பொருள். அடுத்தது பாடல் 226. அகார காரணத்திலே அநேக ரூபமாய் உகார காரணத்திலே உருத்தரித்து நின்றனன் மகார காரணத்திலே மயங்குகின்ற வையகம் சிகார காரணத்திலே தெளிந்ததே சிவாயமே. இதுதாங்க அந்த பாடல். அகார உகார மகாரங்கள் அப்படின்னா ஆ உ என்னும் எழுத்துக்கள், உருத்தரித்து அப்படின்னா வடிவம் தாங்கி, வையகம் அப்படின்னா உலகம், சிகாரம் அப்படின்னா சி என்ற எழுத்து, ரூபம் அப்படின்னா வடிவம். சோ இந்த பாட்டுக்கு என்ன பொருள் அப்படின்னா இறைவன் ஆ என்னும் எழுத்தின் மூலம் பல்வேறு வடிவங்களாக திகழ்கிறான். ஊ என்னும் எழுத்தின் மூலம் திருவுடல் தாங்கி நின்றான். என்ற எழுத்தின் மூலம் உயிர்களை மயக்கத்தில் ஆழ்த்தினான். இவற்றையெல்லாம் சிவாய நம என்னும் திருவைந்தெழுத்து மந்திரம் மூலம் தெளியலாம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதுதாங்க இந்த பாட்டோட பொருள். அடுத்தது பாடல் 227. அவ்வெழுத்தில் உவ்வு வந்த காரமுஞ் ஜனித்ததோ உவ்வெழுத்தும் அவ்வெழுத்தும் ஒன்றையொன்றி நின்றதோ செவ்வையொத்தி நின்றலோ சிவபதங்கள் சேரினும் மிவ்வையொத்த ஞானிக்கால் விரித்துரைக்க வேணுமே. இதுதாங்க அந்த பாடல். காரம் அப்படின்னா ஓம்காரம், சனித்ததோ அப்படின்னா தோன்றியதோ, சிவபதங்கள் அப்படின்னா சிவபெருமானின் திருவடிகள். சோ இந்த பாட்டுக்கு என்ன பொருள் அப்படின்னா ஆவும் ஊவும் இணைந்து ஓம் என்ற எழுத்து தோன்றியதா, ஊவும் என்னும் எழுத்தும் இணைந்து ஓம் உண்டானதா, ஆ உ இந்த மூன்று எழுத்துக்களும் இணைந்துதான் ஓம் என்னும் ஓரெழுத்து உண்டானது. இது சிவபெருமானின் திருவடியாகும். இவற்றை நன்குணர்ந்த ஞானிகளே விரித்து கூறுவீராக அப்படின்னு சொல்லியிருக்காருங்க. இதுதாங்க இந்த பாட்டோட பொருள். அடுத்தது பாடல் 228. ஆதியான அஞ்சிலும் அநாதியான நாளிலும் சோதியான மூன்றிலும் சொரூபமற்ற ரெண்டிலும் நீதியானது ஒன்றிலே நிறைந்து நின்ற வஸ்துவை ஆதியானது ஒன்றுமே அற்றது அஞ்செழுத்துமே. இதுதாங்க அந்த பாடல். ஆதி அப்படின்னா தொடக்கம், முதன்மை அப்படின்னு சொல்லலாம். அநாதி அப்படின்னா எப்பொழுது தோன்றியது என்று உறுதியாக கூற முடியாதது. வஸ்து அப்படின்னா இறைவன். சோ இந்த பாட்டுக்கு என்ன பொருள் அப்படின்னா முதன்மையானவை நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம் ஆகிய பஞ்சபூதங்கள். இவற்றுக்கு முதலானவை 5 தன் மாத்திரைகள். இவைதான் அனைத்து பொருள்களும் தோன்ற காரணமாய் இருந்தன. இவை 5ம் தோன்றியது எப்பொழுது என்று கூற முடியாத மனம், புத்தி, சித்தம், அகங்காரம் என்னும் 4ம் ஓம் என்னும் எழுத்தும் இடக்கலை பிங்களை என்ற 2 நாடிகளும் பிராணவாயுவை இறைவன் இருக்கும் தலைப்பகுதியில் செலுத்தும் போது 5 புலன்களும் அடங்கும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதுதாங்க இந்த பாட்டோட பொருள். அடுத்தது பாடல் 229. வானிலாததொன்றுமில்லை வானுமில்லை வானிடில் ஊனிலாததொன்றுமில்லை ஊனுமில்லை ஊனிடில் நாளிலாததொன்றுமில்லை நானுமில்லை நன்னிடில் தானிலாததொன்றுமே தயங்கியாடுகின்றதே. இதுதாங்க இந்த பாடல். ஊன் அப்படின்னா உடல், தான் இல்லாதது ஒன்று அப்படின்னா சிவம். சோ இந்த பாட்டுக்கு என்ன பொருள் அப்படின்னா அனைத்து பொருள்களிலும் ஆகாயம் எனும் பொருள் உள்ளது. ஒன்றும் இல்லாததே ஆகாயம் என்பதை அறிந்து அதிலேயே தியானம் செய்வாயாக. உடல் இல்லாத உயிர் ஒன்றுமில்லை, உடல் இல்லை என்ற நிலையில் உடலிலேயே யோகம் செய்வாயாக. நான் என்பது என்ன என்பதை உணர்ந்து நான் என்ற அகங்காரம் இன்றி நான் நீயாக ஞான சாதகம் செய்வாயாக. நான் என்பது இல்லாமல் தானாக நின்ற ஒன்றான சிவம்தான் உன் உடலில் தங்கி இயங்கி ஆடுகின்றது. அத்திருவடியை பற்றி இரவா நிலை அடைவீராக அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதுதாங்க இந்த பாட்டோட பொருள். அடுத்தது பாடல் 230. சுழித்ததோர் எழுத்தையுண்ணி சொல்முகத்திருத்தியே துன்ப இன்பமும் கடந்து சொல்லும் நாடி ஊடு போய் அழுத்தமான அக்கரத்தின் அங்கியை எழுப்ப
ஒப்பியே 6 பங்கயம் கடந்து அப்புறத்து வெளியிலே. இதுதாங்க அந்த பாடல். சுழித்த ஓரெழுத்து அப்படின்னா ஓம் என்னும் எழுத்து, அக்கரம் அப்படின்னா எழுத்து, அங்கி அப்படின்னா நெருப்பு, 6 பங்கயம் அப்படின்னா தாமரை மலர் போன்று இருக்கும் 6 யோக ஆதாரங்கள். சோ இந்த பாட்டுக்கு என்ன பொருள் அப்படின்னா, கீழே சுழியுடன் கூடிய ஓர் எழுத்தான ஓம் என்பதனை மனத்தில் எண்ணி அதன் மூலம் துன்பமும் இன்பமும் கடந்து மூல நாடியாகிய சுழுமுனையின் கண் மிகவும் வலிமையான மந்திர எழுத்தால் நெருப்பை உள்ளேயே எழுப்பி தாமரை மலர் போன்றிருக்கும் 6 யோக ஆதாரங்களிலும் கலந்து அப்பால் உள்ள சிவபெருமானை தரிசிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதுதாங்க இந்த பாட்டோட பொருள். இப்போ நம்ம பார்க்க போற பாடல் 231. விழித்த கண் குவித்த போது அடைந்து போய் எழுத்தெல்லாம் விளைத்துவிட்ட இந்திரசால வீடதான வெளியிலே அழுத்தினாலும் மதிமயங்கி அனுபவிக்கும் வேளையில் அவனும் உண்டு நானும் இல்லை யாரும் இல்லையானதே. இதுதாங்க அந்த பாடல். இந்திரஜாலம் அப்படின்னா கண்கட்டு வித்தை. சோ இந்த பாட்டோட பொருள் என்ன அப்படின்னா, கண்களை அகல விழித்து பார்க்கும் போது கண்ணுக்கு தெரிந்த எழுத்துக்கள் யாவும் கண்ணை மூடிய போது மறைந்து விடுகின்றன. இதுபோல் மாயையால் ஆகிய இந்திரஜாலமான இப்பிரபஞ்ச வெளியாகிய வீட்டில் அது நிலையானது என்று நாம் மதிமயங்கி நிற்கிறோம். ஆனால் இறைவன் அருள் நமக்கு உண்டு என்று உறுதியானதும் யாவுமே அவனுக்குள் இணைந்து விடுகிறது அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதுதாங்க இந்த பாட்டோட பொருள். அடுத்தது பாடல் 232. நல்ல மஞ்ச நங்கள் தேடி நாடி நாடி ஓடுறீர், நல்ல மஞ்ச நங்கள் உண்டு நாதனுண்டு நம்முளே, எல்ல மஞ்ச நங்கள் தேடி ஏக பூசை பண்ணினால் தில்லை மேவும் சிவனும் சிவபதத்துள் ஆடுமே. இதுதாங்க அந்த பாடல். மஞ்சனம் அப்படின்னா அபிஷேகம், நாதன் அப்படின்னா இறைவன், ஏக பூசை அப்படின்னா தன்னையும் இறைவனையும் ஒன்று என பாவித்து செய்யும் பூசை. சோ இந்த பாட்டோட பொருள் என்ன அப்படின்னா, இறைவன் திருவடிகளுக்கு அபிஷேகம் செய்வதற்கு விரும்பி தலம் தலமாக ஓடுகிறீர்கள். நமக்குள்ளேயே இறைவனும் இருக்கின்றான், அங்கேயே அவனுக்கு அபிஷேகம் செய்யலாம். தானும் இறைவனும் ஒன்றே என எண்ணி மனத்திலே பூசை செய்தால் தில்லையாகிய பூமியில் வாழும் உயிர்கள் சிவப்பேறு எய்தும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதுதாங்க இந்த பாட்டோட பொருள். அடுத்தது பாடல் 233. உயிர் அகத்தில் நின்றிடும் உடம்பெடுத்ததற்கு முன் உயிர் அகாரம் ஆயிடும் உடல் உகாரம் ஆயிடும் உயிரையும் உடம்பையும் ஒன்றுவிப்பது அச்சிவம் உயிரினால் உடம்புதான் எடுத்தவாறு உரைக்கிறேன். இதுதாங்க அந்த பாடல். ஒன்றுவிப்பது அப்படின்னா சேர்ப்பது. சோ இந்த பாட்டோட பொருள் என்ன அப்படின்னா, உடம்பின் உள்ளே உயிர் நிற்கிறது. இதற்கு முன் உயிர் தனியாக இருந்தது, உடலும் தனியாக இருந்தது. உயிரையும் உடலையும் இணைத்தது சிவமே ஆகும். உயிரினால் இந்த உடம்பு வந்து சேர்ந்தது என்பதை நான் உரைக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதுதாங்க இந்த பாட்டோட பொருள். அடுத்தது பாடல் 234. அண்டம் 7 உழலவே அணிந்த யோனி உழலவே பண்டுமால் அயனுடன் பறந்து நின்று உழலவே என் திசை கடந்து நின்று இருண்ட சக்தி உழலவே அண்டர் அண்டம் ஒன்றதாய் ஆதி நட்டம் ஆடுமே. இதுதாங்க அந்த பாடல். பண்டு அப்படின்னா முன்பு, இருண்ட சக்தி அப்படின்னா மாயை, ஆதி நட்டம் அப்படின்னா இறை நடனம். சோ இந்த பாட்டோட பொருள் என்ன அப்படின்னா, முதல் பொருளாகிய சிவபெருமான் அண்டங்கள் 7 அனைத்து யோனிகளும் புராதனமாய் இருக்கின்ற விஷ்ணு மற்றும் பிரம்மனும் 8 திசைகளையும் கடந்து இருக்கின்ற இருண்ட சக்தியாகிய மாயையும் நடுங்கும்படி அனைத்து உலகங்களும் ஒன்ற வடிவம் கொண்டு நடனம் ஆடுகின்றான் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதுதாங்க இந்த பாட்டோட பொருள். அடுத்தது பாடல் 235. உருவநீர் உறுப்பு கொண்டு உருத்தரித்து வைத்திடும் பெரிய பாதை பேசுமோ பிசாசையொத்த மூடரே கரியமாலும் அயனுமாக காண ஒணாத கடவுளை உரிமையாக உம்முளே உணர்ந்து கொள்ளுமே. இதுதாங்க அந்த பாடல். உரு அப்படின்னா உருவம், கரியமால் அப்படின்னா கரிய நிறம் கொண்ட திருமால், அயன் அப்படின்னா பிரம்மன், காண ஒணாத அப்படின்னா காண முடியாத அப்படின்னு அர்த்தம்.
ஸோ இந்த பாட்டோட பொருள் என்ன அப்படின்னா, முழு உருவமாய் இருக்கும் நீங்கள் உங்கள் உறுப்புக்கள் கொண்ட உடலை கொண்டு அவை உயிருடன் கலந்த பெரிய பாதையை உணர முடியுமா? பிசாசு போன்று அறிவற்றவர்களே, இது முடியாது என உணர்ந்து கொள்வீராக. திருமால், பிரம்மன் போன்ற தேவர்களும் காண முடியாத இறைவனை உங்கள் உள்ளத்தில் கண்டு கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதுதாங்க இந்த பாட்டோட பொருள். அடுத்தது பாடல் 236. பண்ணி வைத்த கல்லையும் பழம்பொருள் அதென்று நீர் எண்ணமுற்றும் என்ன பேர் உரைக்கிறீர்கள் ஏழைக்கால். பண்ணவும் படைக்கவும் படைத்து வைத்து அழிக்கவும் ஒண்ணுமாகி உலகளித்த ஒன்றை நெஞ்சில் உண்ணுமே. இதுதாங்க அந்த பாடல். ஏழைக்கால் அப்படின்னா அறியாமையில் மூழ்கி இருப்பவர்களே, ஒண்ணுமே அப்படின்னா நினைப்பீராக அப்படின்னு அர்த்தம். ஸோ இந்த பாட்டோட பொருள் என்ன அப்படின்னா, அறியாமை மிகுந்தவர்களே, கல்லால் உருவம் செய்து அதற்கு இறைவன் என்று பெயரிடுகிறீர்கள். இது உங்களுடைய அறியாமையை காட்டுகிறது. அனைத்தையும் செய்யவும் படைக்கவும் படைத்ததை நமக்கு வழங்கவும் நம்மை நெருங்கும் உலகை நமக்களித்த இறைவனை உங்கள் நெஞ்சில் நினைப்பீராக அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதுதாங்க இந்த பாட்டோட பொருள். அடுத்தது பாடல் 237. நாளதான யோனியுள் நவின்று அவிந்தும் ஒன்றதாய் ஆலதான வித்துளே அமர்ந்து ஒடுங்குமாறு போல் சூலதான உற்பனம் சொல்வதான மந்திரம் மேலதான ஞானிகள் விரித்துரைக்க வேணுமே. இதுதாங்க அந்த பாடல். வித்து அப்படின்னா விதை, ஒடுங்குமாறு அப்படின்னா அடங்குமாறு, உற்பனம் அப்படின்னா உற்பத்தி, மேலதான ஞானிகள் அப்படின்னா யோகத்தில் மேம்பட்ட ஞானிகளே அப்படின்னு அர்த்தம். சோ இந்த பாட்டோட பொருள் என்ன அப்படின்னா, அண்டசம், ஸ்வேதசம், உர்பிசம், சராயுஜம் என்னும் 4 விதமான யோனிகள் யாவும் வந்து விழும் ஒரே காரணத்தால் ஆலம் விதையில் மரம் ஒடுங்கியது போன்று கரு உருவாகிறது. இங்கனம் கருவுடன் கூடி உயிர்கள் பிறப்பதை எந்த மந்திரம் செய்கின்றது என அறிவில் மேம்பாடுடைய ஞானிகளே விரித்துரைக்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதுதாங்க இந்த பாட்டோட பொருள். அடுத்தது பாடல் 238. அருவமாயிருந்த போது அன்னை அங்கு அறிந்திலை, உருவமாயிருந்த போது உன்னை நான் அறிந்தனன், குருவினால் தெளிந்து கொண்டு கோதிலாத ஞானமாம் பருவமான போதலோ பரபிரம்மமானதே. இதாங்க அந்த பாடல். அருவம் அப்படின்னா உருவம் அற்றது, கோதிலாத ஞானம் அப்படின்னா குற்றமற்ற அறிவு, பரபிரம்மம் அப்படின்னா இறைவன். ஸோ இந்த பாட்டுக்கு என்ன பொருள் அப்படின்னா, உருவமற்ற நிலையில் இருந்த கருவை அதனை சுமந்த தாயும் இது ஆனா பெண்ணா என அறியவில்லை. உருவமாக நீ பிறந்த போதுதான் உன்னை என்னால் அறிய முடிந்தது. குருநாதன் என் அறிவில் தெளிவை உண்டாக்கிய பின்புதான் அந்த குற்றமற்ற அறிவால் பக்குவம் அடைந்ததும் பரபிரம்மம் என்பதை நானும் உணர்ந்து அதனுடன் உணர்வால் நெருங்கினேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதுதாங்க இந்த பாட்டோட பொருள். அடுத்தது பாடல் 239. பிறப்பதும் இறப்பதும் பிறந்திடாது இருப்பதும் மறப்பதும் நினைப்பதும் மறந்ததை தெளிந்ததும் துறப்பதும் தொடுப்பதும் சுகித்து வாரி உண்பதும் பிறப்பதும் இறப்பதும் பிறந்த வீடு அடங்குமே. இதுதாங்க இந்த பாடல். துறப்பது அப்படின்னா இழப்பது, சுகித்து அப்படின்னா சுகம் அனுபவித்து. ஸோ இந்த பாட்டோட பொருள் என்ன அப்படின்னா, பிறப்பதும் இறப்பதும் இரண்டும் இல்லாத நிலையும், மறப்பதும் நினைப்பதும் மறந்ததை தெளிவாக உணர்வதும், துறவு மேற்கொள்வதும் தொடர்பு கொள்வதும் சுகத்தை அனுபவிப்பதும் ஆகிய அனைத்துமே பிறப்பு இறப்பை தரும் பிறந்த வீடாகிய இந்த மண்ணிலேயே நிகழும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதுதாங்க இந்த பாட்டோட பொருள். அடுத்தது பாடல் 240. கண்ணிலே இருப்பனே கருங்கடல் கடைந்த மால், விண்ணிலே இருப்பனே மேவி அங்கு நிற்பனே, தன்னுளே இருப்பனே தராதலம் படைத்தவன், என்னுளே இருப்பனே எங்குமாகி நிற்பனே. இதுதாங்க அந்த பாடல். மால் அப்படின்னா திருமால், தராதலம் அப்படின்னா உலகம். ஸோ இந்த பாட்டுக்கு என்ன பொருள் அப்படின்னா, கண்ணிலும் விண்ணிலும் இருப்பான் கருங்கடல் கடைந்த திருமால், திருமாலின் கொப்புள் தாமரையில் உலகை படைத்த பிரம்மன் இருக்கிறான், என்னுளே இருக்கிறான், எங்கும் நிறைந்திருக்கும் சிவ
சிவபெருமான் அப்படின்னு சொல்லி இருக்காருங்க. இதுதாங்க இந்த பாட்டோட பொருள். இப்போ நம்ம பார்க்க போற பாடல் 241. ஆடு நாடு தேடினும் ஆனை சேனை தேடினும் கோடிவாசி தேடினும் குறுக்கே வந்து நிற்குமோ ஓடியிட்ட பிச்சையும் உகந்து செய்த தர்மமும் சாடிவிட்ட குதிரை போல் தர்மம் வந்து நிற்குமே. இதுதாங்க அந்த பாடல். ஆனை அப்படின்னா யானை, சேனை அப்படின்னா படை, கோடிவாசி அப்படின்னா கோடிக்கணக்கிலான பணம், ஓடியிட்ட பிச்சை அப்படின்னா எளியவர்களை தேடி சென்று இட்ட உணவு, உகந்து அப்படின்னா மனம் மகிழ்ந்து, சாடிவிட்ட அப்படின்னா தட்டி எழுப்பிய, தர்மம் அப்படின்னா அறம். சோ இந்த பாட்டோட பொருள் என்ன அப்படின்னா, ஆடு நாடு யானை படை முதலியவை தேடினாலும் கோடிக்கணக்கில் பணம் சேர்த்தாலும் இவை அனைத்தும் நாம் இறந்த பின்பு நம்முடன் கூடவே வருவதில்லை. பிறர்க்கு தானாக இட்ட பிச்சையும் மகிழ்ச்சியோடு செய்த புண்ணிய செயல்களுமே தட்டி எழுப்பிய குதிரை போல் நமக்கு துணையாக வந்து நிற்கும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதுதாங்க இந்த பாட்டோட பொருள். அடுத்தது பாடல் 242. எல் இரும்பு கம்பளி இடும் பருத்தி வெண்கலம் அல்லியுண்ட நாதனுக்கோர் ஆடை மாடை வஸ்திரம் உள்ளிருக்கும் வேதியர்க்கு உற்றதான மீதிரால் மெல்ல வந்து நோயனைத்தும் மீண்டிடும் சிவாயமே. இதுதாங்க அந்த பாடல். நாதன் அப்படின்னா இறைவன், ஆடை அப்படின்னா உடை, மாடை அப்படின்னா அணிகலன், வஸ்திரம் அப்படின்னா துணி, வேதியர் அப்படின்னா வேதம் ஓதுபவர், அந்தணர்கள் அப்படின்னு சொல்லலாம், தானம் அப்படின்னா கொடை. சோ இந்த பாட்டோட பொருள் என்ன அப்படின்னா, எல் இரும்பு கம்பளி பருத்தி வெண்கலம் ஆகியவற்றால் படையல் செய்து இறைவனுக்கு ஆடை அணிகலன்கள் அணிவித்து இப்பூசை செய்த அந்தணர்களுக்கு தானமும் செய்கிறீர்கள். எனினும் துன்பம் யாவும் மெல்ல மெல்ல மீண்டும் வந்தே சேரும். எனவே சிவாய நம என்ற திருவைந்தெழுத்து மந்திரத்தை உச்சரித்து பாவத்திலிருந்து விலகுவீராக அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதுதாங்க இந்த பாட்டோட பொருள். அடுத்தது பாடல் 243. ஊரில் உள்ள மனிதர்கால் ஒரு மனதாய் கூடியே தேரிலே வடத்தையிட்டு செம்பை வைத்து இழுக்கிறீர் ஆறினாலும் அறியொணாத ஆதிசித்த நாதரை பேதையான மனிதர் பண்ணும் புரளை பாரும் பாருமே. இதாங்க அந்த பாடல். அறியொணாத அப்படின்னா அறிய முடியாத, ஆறினாலும் அப்படின்னா ஒருவராலும், ஆதிசித்த நாதர் அப்படின்னா முதல் சித்தரும் தெய்வமுமான சிவபெருமான், பேதை அப்படின்னா அறிவற்றவன். சோ இந்த பாட்டோட பொருள் என்ன அப்படின்னா, ஊரில் வாழும் மனிதர்களே நீங்கள் அனைவருமே ஒன்று கூடி தேரிலே செப்பு சிலையை வைத்து வடம் பிடித்து இழுக்கிறீர்கள். ஒருவராலும் அறிய முடியாத முதல் சித்தரும் முதன்மையான சித்தருமான சிவபெருமானை உள்ளபடியே அறியாமல் பேதை மனிதர்கள் செய்யும் பொருளையை பாருங்கள் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதுதாங்க இந்த பாட்டோட பொருள். அடுத்தது பாடல் 244. மருள் புகுந்த சிந்தையால் மயங்குகின்ற மாந்தரே குரு கொடுத்த மந்திரம் கொண்டு நீந்த வல்லிரேல் குரு கொடுத்த தொண்டரும் குகன் ஒடிந்த பிள்ளையும் பருத்திப்பட்ட 12 பாடுதான் படுவரே. இதுதாங்க அந்த பாடல். மருள் அப்படின்னா மயக்கம், மாந்தரே அப்படின்னா மனிதர்களே அப்படின்னு அர்த்தம். சோ இந்த பாட்டுக்கு என்ன பொருள் அப்படின்னா, மயங்கும் சிந்தையுடைய மனிதரே உங்கள் குருமார்கள் கொடுத்த மந்திரத்தால் வாழ்வு என்னும் கடலை நீந்தி நீங்கள் கரையேறுவீர்களா? குருவை நம்பி சென்ற தொண்டர்கள் குகனாகிய முருக பெருமானும் விநாயக பெருமானும் ஒரு கனியால் பிரிந்தமை போன்றே தமக்குள் பலவாறு பிரிவீர்கள் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதுதாங்க இந்த பாட்டோட பொருள். அடுத்தது பாடல் 245. அன்னை கர்ப்ப அறையதற்குள் அங்கியின் பிரகாசமாய் அந்த அறைக்குள் வந்திருந்து அரியவிந்து ரூபமாய் தன்னையொத்து நின்ற போது தடையறுத்து வெளியதாய் தங்கனர் பெருமை தந்து தலைவனாய் வளர்ந்ததே. இதுதாங்க அந்த பாடல். கர்ப்ப அறை அப்படின்னா கருவறை, அங்கி அப்படின்னா நெருப்பு, பிரகாசம் அப்படின்னா மிகுந்த ஒளி, ரூபம் அப்படின்னா வடிவம், தலைவன் அப்படின்னா இறைவன். சோ இந்த பாட்டோட பொருள் என்ன அப்படின்னா, தாயின் கருவறையில் அக்னி போன்று ஒளி வீசக்கூடியதாய் அரிய விந்து வடிவில் இறைவனுடைய அருளே இருந்தது, பின்பு அது இறைவனை போன்றே வளர்ந்தது அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதுதாங்க இந்த பாட்டோட பொருள். அடுத்தது பாடல் 246. உன்னை அற்ப நேரமும் மறந்திருக்கலாகுமோ உள்ளம் மீது உறைந்ததனை மறப்பிலாத சோதியை பொன்னை வென்ற பேரொளி
பொருவிலாத ஈசனே பொன்னடி பிறப்பிலாமை என்று நல்க வேணுமே. இதுதாங்க அந்த பாடல். அற்ப நேரம் அப்படின்னா மிக குறைந்த நேரம், மறப்பில்லாத அப்படின்னா மறக்க முடியாத, பொருவில்லாத அப்படின்னா ஒப்பில்லாத, நல்க வேணுமே அப்படின்னா வழங்குவீராக அப்படின்னு அர்த்தம். ஸோ இந்த பாட்டோட பொருள் என்ன அப்படின்னா, இறைவா உன்னை மிக குறைந்த நேரம் கூட என்னால் மறந்திருக்க முடியுமா? என் உள்ளத்தில் சோதி வடிவில் இருந்து என்னை நீ மறக்காமல் இருக்கிறாய். பொன்னை விட ஒளி வீசும் பேரொளியே, ஒப்பில்லாத இறைவனே, உன் பொன்னான திருவடியால் பிறப்பில்லாத பெரிய வரத்தை எனக்கு நீங்கள் அருள்வீராக அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதுதாங்க இந்த பாட்டோட பொருள். அடுத்தது பாடல் 247. பிடித்த தெண்டும் உம்மதோ பிரம்மமான பித்தர்கால் தடித்த கோலம் அத்தை விட்டு சாதி பேதங் கொன்மினோ படித்திருந்ததோர் சிவத்தை வாய்மை கூற வல்லிரேல் திடுக்கமற்ற ஈசனை சென்ற கூடலாகுமே. இதுதாங்க அந்த பாடல். தெண்டு அப்படின்னா தண்டம், தடி அப்படின்னு வச்சுக்கலாம். பித்தர்கால் அப்படின்னா பைத்தியக்காரர்களே, திடுக்கம் உற்ற ஈசன் அப்படின்னா எவ்வித குற்றமும் இல்லாத இறைவன். சோ இந்த பாட்டோட பொருள் என்ன அப்படின்னா, பிரம்மம் என்று வெறுமனே சொல்லிக்கொண்டு அதற்கு அடையாளமாக ஒரு தண்டத்தை பிடித்து கொண்டிருக்கும் பைத்தியக்காரர்களே, ஆணவம் மிகுதியால் நீங்கள் மேற்கொண்டிருக்கும் அந்த கோலத்தை விட்டுவிடுங்கள். சாதி வேற்றுமை பார்க்காதீர்கள். அழகிய சிவபெருமானை உண்மையான அன்போடு புகழ்ந்து கூறுவீர்களானால் விரைவில் அவரை சென்று அடைவீர்கள் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதுதாங்க இந்த பாட்டோட பொருள். அடுத்தது பாடல் 248. சத்தினி தயவும் நீ தயங்கு சங்கின் ஓசை நீ சித்தினி சிவனும் நீ சிவாயமாம் எழுத்து நீ முத்தினி முதலும் நீ மூவரான தேவர் நீ அத்திரமும் உம்முலே அறிந்துணர்ந்து கொள்ளுமே. இதுதாங்க அந்த பாடல். தயவு அப்படின்னா பெரும் கருணை, முத்தி அப்படின்னா வீடு பேரு, மூவரான தேவர் அப்படின்னா பிரம்மா விஷ்ணு உருத்திரன். சோ இந்த பாட்டோட பொருள் என்ன அப்படின்னா, இறைவா நீங்கள் சத்தியம், பெருங்கருணை, சங்கின் ஒளி, சித்தி சிவன், சிவாய நம என்னும் திருவைந்தெழுத்து, வீடு பேரு, முதல்வன், பிரம்மா விஷ்ணு உருத்திரன் ஆகிய 3 தேவர்கள் இவை யாவுமாக விளங்குகிறீர்கள். மக்களே இந்த நிலையை உங்கள் உள்ளத்தில் அறிந்து உணர்ந்து கொள்வீர்களாக அப்படின்னு சொல்லியிருக்காருங்க. இதுதாங்க இந்த பாட்டோட பொருள். அடுத்தது பாடல் 249. சட்டையிட்டு மணி துளங்கும் சாத்திர சழக்கரே புஸ்தகத்தை மெத்த வைத்து போதம் ஓதும் பொய்யரே நிட்டையேது ஞானமேது நேரிருந்த அக்ஷரம் பட்டையேது சொல்லிரே பாதக கபடரே. இதுதாங்க இந்த பாடல். சாத்திர சழக்கர் அப்படின்னா சாத்திரம் பேசி வேறுபாடு வளர்ப்பவர்கள், போதம் அப்படின்னா ஞானம், அக்ஷரம் அப்படின்னா எழுத்து, பட்டை அப்படின்னா விபூதி பட்டை, கபடர் அப்படின்னா வஞ்சனையாளர்கள். சோ இந்த பாட்டோட பொருள் என்ன அப்படின்னா, உடலில் காவியுடை அணிந்து கழுத்தில் உருத்ராட்சம் அணிந்து சாத்திரம் பேசி வேறுபாடுகளை வளர்ப்பவர்களே, சாத்திர புத்தகத்தை மேன்மையாக எண்ணி ஞானம் ஓதும் பொய்யர்களே, நீங்கள் மேற்கொள்ளும் யோக நிட்டையும் ஓதும் ஞானமும் கூறும் மந்திர எழுத்துக்களும் அணிந்திருக்கும் விபூதி பட்டையின் காரணமும் யாவை என்று கூறுவீர்களா பாதக கபடரே அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதுதாங்க இந்த பாட்டோட பொருள். அடுத்தது பாடல் 250. உண்மையான சுக்கிலம் உபாயமாயிருந்ததும் வெம்மையாகி நீரிலே விரைந்து நீரதானதும் தன்மையான காயமே தரித்து உருவமானதும் தென்மையான ஞானிக்கால் தெரிந்துரைக்க வேணுமே. இதுதாங்க அந்த பாடல். சுக்கிலம் அப்படின்னா விந்து, காயம் அப்படின்னா உடல், தென்மை அப்படின்னா தெளிவு, உரைக்க வேணும் அப்படின்னா கூற வேண்டும். சோ இந்த பாட்டோட பொருள் என்ன அப்படின்னா, அறிவால் தெளிவடைந்த ஞானிகளே உண்மையான விந்தே பிறப்புக்கு துணை இருந்ததையும் நீரில் விட்டால் அது விரைவில் கரைந்து வெள்ளை நீராக மாறுவதையும் அதுவே உடலை உருவமாக ஆக்குவதையும் நீங்கள் தெளிவாக உரைக்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதுதாங்க இந்த பாட்டோட பொருள். இப்போ நம்ம பார்க்க போற பாடல் 251. வஞ்சக பிறவியை மனத்துளே விரும்பியே அஞ்செழுத்தின் உண்மையை அறிவிலாத மாந்தர்கால் வஞ்சக பிறவியை வதைத்திடவும் வல்லிரேல் அஞ்செழுத்தின் உண்மையை அறிந்து கொள்ளலாகுமே. இதுதாங்க அந்த பாடல். மாந்தர்கால் அப்படின்னா மனிதர்களே, வதைத்திடவும் அப்படின்னா நீக்கிடவும், அஞ்செழுத்து
அப்படின்னா சிவாய நம என்னும் திருவைந்தெழுத்து. ஸோ இந்த பாட்டோட பொருள் என்ன அப்படின்னா, வஞ்சகத்தால் உண்டான பிறப்பை மனத்திலே விரும்பி திருவைந்தெழுத்தின் உண்மையை அறியாமலேயே இருக்கும் மனிதர்களே வஞ்சகப் பிறவியை விளக்கினால் திருவைந்தெழுத்தாகிய சிவாய நம என்னும் மந்திரத்தின் உண்மையை நீங்கள் அறிந்து கொள்ளலாம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதுதாங்க இந்த பாட்டோட பொருள். அடுத்தது பாடல் 252. காயிலாத சோலையில் கனி உகந்த வண்டுகால் ஏயிலாத தேனை உண்டு இராப்பகல் உறங்குறீர் பாயிலாத கப்பலேறி அக்கறை படுமுனே வாயினால் உரைப்பதாகுமோ மௌன ஞானமே. இதுதாங்க அந்த பாடல். உகந்த அப்படின்னா விரும்பி, ஞானம் அப்படின்னா அறிவு. ஸோ இந்த பாட்டோட பொருள் என்ன அப்படின்னா, பூவும் காயும் இன்னும் உண்டாகாத மலர் சோலையில் கனிகளை உண்பதற்கு விரும்பி பறக்கும் வண்டுகளே, தேனியே இல்லாமல் ஒரு தேனை பருகி இரவு பகலாக உறங்குகின்றவர்களே, பாய்மரமற்ற கப்பலில் ஏறி அக்கறைக்கு செல்லும் முன்பே மௌன ஞானத்தின் சிறப்பை உங்களுக்கு வாயால் எடுத்து கூறி விளக்க முடியுமா? முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதுதாங்க இந்த பாட்டோட பொருள். அடுத்தது பாடல் 253. பேய்கள் பேய்கள் என்கிறீர் பிதற்றுகின்ற பேயர்கள் பேய்கள் பூசி கொள்ளுமோ பிடாரி பூசி கொள்ளுமோ ஆதி பூசி கொள்ளுமோ அனாதி பூசி கொள்ளுமோ காயமான பேயலோ கணக்கறிந்து கொண்டதே. இதுதாங்க அந்த பாடல். ஆதி அனாதி அப்படின்னா இறைவன், காயம் அப்படின்னா உடல். ஸோ இந்த பாட்டோட பொருள் என்ன அப்படின்னா, பேய்கள் என்று பிதற்றுகின்ற பேயர்களே அந்த பேய்களும் பிடாரியும் பூசை கொள்ளுமோ முதலில் தோன்றியவரான அனாதியான இறைவன் ஏற்றுக்கொள்ளும் பூசையை அந்த பேய்கள் கொள்ளுமோ? உண்மையிலேயே பேய் என்பது அச்சம் தரும் இந்த உடலே ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதுதாங்க இந்த பாட்டோட பொருள். அடுத்தது பாடல் 254. மூலமண்டலத்திலே முச்சதுரம் ஆதியாய் நாலு வாசல் எம்பிரான் நடுவுதித்த மந்திரம் கோழியெட்டிதழுமாய் குளிர்ந்தளர்ந்த திட்டமாய் மேலும் வேறு காண்கிலேன் விளைந்ததே சிவாயமே. இதுதாங்க அந்த பாடல். நாலு வாசல் அப்படின்னா மூலாதாரம், இது 4 இதழ் தாமரை கொண்டது. எம்பிரான் அப்படின்னா இறைவன், 8 இதழ் அப்படின்னா 8 இதழ்களை கொண்டது, அதாவது உச்சந்தலையில் இருப்பது அப்படின்னு அர்த்தம். ஸோ இந்த பாட்டோட பொருள் என்ன அப்படின்னா, மூலாதாரம் என்னும் யோக ஆதாரத்தில் முச்சதுரவாதியாக 4 வாசல்களிலும் இறைவன் நடுவே ஏற்படுத்திய மந்திரத்தை ஆராய்ந்து 8 இதழாய் குளிர்ந்து மலர்ந்த வீட்டில் வேறு எதையும் பார்க்காமல் சிவாய நம என்னும் பஞ்சாட்சரத்தை பார்த்தேன் என்கிறார் சிவவாக்கியர். இதுதாங்க இந்த பாட்டோட பொருள். அடுத்தது பாடல் 255. ஆதிக்கோடு நாடியோடு காலை மாலை நீரிலே சோதி மூலமான நாடி சொல்லிறந்த தூவெளி ஆதிக்கோடி நிற்பறித்த காரமாதி ஆகமம் பேத பேதம் ஆகியே பிறந்துடல் இறந்ததே. இதுதாங்க அந்த பாடல். மூலமான நாடி அப்படின்னா மூலாதாரத்திலிருந்து புறப்படும் சுழுமுனை நாடி, நெற்பறித்த காரம் அப்படின்னா முடிவான வெற்றியாகிய அறுவடை, பேதம் அப்படின்னா வேற்றுமை. சோ இந்த பாட்டோட பொருள் என்ன அப்படின்னா, ஆதியாகிய சிவபெருமானை கூடுவதற்கு தலைவரைக்கும் ஓடும் சுழுமுனை நாடியில் மனதை செலுத்தி காலையிலும் மாலையிலும் யோகம் செய்தால் ஒளி தூண் போன்ற மூலாதாரத்திலிருந்து மேலே ஏறும். இதனால் பேரின்பம் உண்டாகும். இதுவே ஆதியாகிய சிவபெருமானுடன் கூடும் வெற்றியாகும். இதுவே ஆதி முதல் தொடர்ந்து வரும் ஆகமமும் ஆகும். இது தவிர மற்ற பயிற்சிகள் வீண் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதுதாங்க இந்த பாட்டோட பொருள். அடுத்தது பாடல் 256. பாங்கினோடு இருந்து கொண்டு பரமன் அஞ்செழுத்துலே ஓங்கினாடி மேலிருந்து உச்சரித்த மந்திரம் மூங்கில் வெட்டி நார் உரித்து மூச்சில் செய்விதத்தினில் 5 நூலில் தோன்றுமே அறிந்துணர்ந்து கொள்ளுமே. இதுதாங்க அந்த பாடல். பரமன் அப்படின்னா இறைவன், பாங்கு அப்படின்னா முறையாக அமர்ந்து, 5 அப்படின்னா ஆராய்ந்து. ஸோ இந்த பாட்டோட பொருள் என்ன அப்படின்னா, முறையாக அமர்ந்து இறைவனுடைய திருவைந்தெழுத்து மந்திரமான சிவாய நம என்பதில் மனதை செலுத்தி நாடியை மேல் நோக்கி செலுத்தி மந்திரம் உச்சரிக்கும் போது புல்லாங்குழலில் நுழையும் காற்று இனிய இசை ஆவது போன்ற நல்ல விளைவை தரும். ஞானிகள் 5 கூறிய யோக நூல்களில் இது தோன்றும். இதை அறிந்து உணர்ந்து கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதுதாங்க இந்த பாட்டோட பொருள். அடுத்தது பாடல் 257. புன்டரீக மத்தியில் உதித்தெழுந்த
சோதியை மண்டலங்கள் மூன்றோடு மன்னுகின்ற மாயனை அண்டரண்ட மூடறுத்து அறிந்துணர வல்லிரேல் கண்ட கோயில் தெய்வம் என்று கையெடுப்பது இல்லையே. இதுதாங்க இந்த பாடல். பொன்டரிகம் அப்படின்னா தாமரை, மூலாதாரமானது தாமரையாக கூறப்பட்டது. உதித்தெழுந்த சோதி அப்படின்னா குண்டலினி சக்தி, மண்டலங்கள் 3 அப்படின்னா சூரிய சந்திர அக்னி மண்டலங்கள், மன்னுகின்ற அப்படின்னா நிலை பெறுகின்ற, மாயன் அப்படின்னா திருமால். சோ இந்த பாட்டோட பொருள் என்ன அப்படின்னா, மூலாதார தாமரையின் இடையே உதித்தெழுந்த குண்டலினி சக்தியை 3 மண்டலங்களிலும் பொருந்திய திருமாலையும் உள்ளத்தின் முடிச்சுகளையும் அறுத்த மேலே ஏற்ற ஆற்றல் படைத்தவர்களாக நீங்கள் இருந்தால் கண்ட கோயிலையும் அதில் இருக்கும் தெய்வத்தையும் வணங்க வேண்டியதே இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதுதாங்க இந்த பாட்டோட பொருள். அடுத்தது பாடல் 258. அம்பலங்கள் சந்தியில் ஆடுகின்ற வம்பனே, அன்பனுக்குள் அன்பனாய் நிற்பன் ஆதி வீரனே, அன்பருக்குள் அன்பராய் நின்ற ஆதி நாயனே, உன்பருக்கு உண்மையாய் நின்ற உண்மை உண்மையே. இதுதாங்க அந்த பாடல். வம்பனே அப்படின்னா புதுமையானவனே, ஆதிநாயன் அப்படின்னா முதல் தெய்வம். சோ இந்த பாட்டோட பொருள் என்ன அப்படின்னா, திருவம்பலங்களில் தேவர்கள் பலரும் வந்து கூடும் வேளையில் திருநடனம் செய்யும் புதுமை கொண்டவனே, அன்பர்களுக்கு அன்பனே, முதன்மையானவனே, உன் பக்கத்தில் உண்மையாக கொண்ட அன்பே என்றும் உண்மையாக அழியாமல் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதுதாங்க இந்த பாட்டோட பொருள். அடுத்தது பாடல் 259. அண்ணலாவது ஏதடா அறிந்துரைத்த மந்திரம், தன்னலாக வந்தவன் சகல புராணம் கற்றவன், கண்ணனாக வந்தவன் காரணத்து உதித்தவன், ஒன்னதாவது ஏதடா உண்மையான மந்திரம். இதுதாங்க அந்த பாடல். அண்ணல் அப்படின்னா தலைவன், இறைவன் அப்படின்னு சொல்லலாம். தன்னல் அப்படின்னா குளிர்ச்சி, சகல புராணம் அப்படின்னா அனைத்து புராணங்கள், ஒன்னது அப்படின்னா ஒருவனாக அப்படின்னு அர்த்தம். சோ இந்த பாட்டோட பொருள் என்ன அப்படின்னா, பெருமையில் சிறந்தவன் இறைவன், அவனால் சொல்லப்பட்ட மந்திரம் எது? குளிர்ச்சியோடு வந்தவனும் அனைத்து புராணங்களையும் கற்றவனும் திருமாலாக வந்தவனும் காரண பொருளாய் நிற்பவனும் உண்மையான சிவாய நம என்னும் மந்திரத்திற்கு தலைவனே ஆவான் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதுதாங்க இந்த பாட்டோட பொருள். அடுத்தது பாடல் 260. உள்ளதோ புறம்பதோ உயிரொடுங்கி நின்றிடம், மெல்ல வந்து கிட்டி நீர் வினவ வேணும் என்கிறீர், உள்ளதும் புறம்பதும் ஒத்த போது நாதமாம் கள்ளவாசலை திறந்து காண வேணும் அப்பனே. இதுதாங்க அந்த பாடல். ஒடுங்கி அப்படின்னா அடங்கி, நாதம் அப்படின்னா ஒளி. சோ இந்த பாட்டோட பொருள் என்ன அப்படின்னா, உயிரானது ஒடுங்கி இருப்பது உடம்பிற்கு உள்ளேயா அல்லது வெளியேயா? அருகில் மெல்ல வந்து உணர்த்த வேண்டும் என்கிறீர்கள். உயிர் என்பது நாத வடிவம், அதை எப்படி கண்ணால் காண முடியும்? உயிர் வெளியேறும் கள்ள வாசல் எதுவென்று அறிந்து அதிலிருந்து அதை காணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதுதாங்க இந்த பாட்டோட பொருள். இப்ப நம்ம பார்க்க போற பாடல் 261. ஆறலைந்து பூதமாய் அளவிடாத யோனியும் பாரமான தேவரும் பழுதிலாத பாசமும் ஓரொனாத அண்டமும் உலோகலோக லோகமும் சேர வந்து போயிந்த தேகமேது சிற்பமே. பழுதிலாத அப்படின்னா குறைவுபடாத, ஓரொனாத அப்படின்னா ஒன்று மட்டும் அல்லாத, தேகம் அப்படின்னா உடல், சிற்பமே அப்படின்னா கூறுங்களேன் அப்படின்னு அர்த்தம். சோ இந்த பாட்டோட பொருள் என்ன அப்படின்னா, நம் உடலில் 5 பூதங்கள் உள்ளன. பல யோனிகளில் இவ்வுடலானது உருவாகி வந்தது. பல தேவர்களும் இவ்வுடலில் இயங்குகின்றனர். இந்த உடலாவது பல நாடி நரம்புகளால் கட்டப்பட்டது. 3 லோகங்களிலும் சேர்ந்த தொடர்பும் உண்டு. எனவே இந்த உடல் இதுதான் என்று வரையறுத்து கூற முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதுதாங்க இந்த பாட்டோட பொருள். அடுத்தது பாடல் 262. என்னகத்துள் என்னை நான் எங்கு நாடி ஓடினேன், என்னகத்துள் என்னை நான் அறிந்திலாததாகையால், என்னகத்துள் என்னை நான் அறிந்துமே தெரிந்த பின், என்னகத்துள் என்னை என்று யாதும் ஒன்றும் இல்லையே. இதுதாங்க அந்த பாடல். அகம் அப்படின்னா உள்ளே, நாடி அப்படின்னா தேடி. சோ இந்த பாட்டோட பொருள் என்ன அப்படின்னா, என் உடலுக்குள் என்னை தேடினேன், ஆனால் என்னை எனக்குள் தேடி பிடிக்க முடியவில்லை. என்னை நான் அறிந்து கொள்ள நேரும் போது எனக்கு என்னை
தவிர வேறு எதுவும் இல்லை என்பதை கண்டு கொண்டேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதுதாங்க இந்த பாட்டோட பொருள். அடுத்தது பாடல் 263. விண்ணினின்று மின்னெழுந்து மின்னொடுங்கும் ஆறு போல் என்னுள் நின்று என்னும் ஈசன் என்னகத்து கண்ணினின்று கண்ணில் தோன்றும் கண்ணறிவிலாமையால் என்னுள் நின்ற என்னையும் யான் அறிந்ததில்லையே. இதுதாங்க இந்த பாடல். விண் அப்படின்னா வான், ஒடுங்கும் அப்படின்னா அடங்கும், ஈசன் அப்படின்னா இறைவன், என் அகத்து அப்படின்னா என் உள்ளத்தில் அப்படின்னு அர்த்தம். ஸோ இந்த பாட்டோட பொருள் என்ன அப்படின்னா, வானிலிருந்து மின்னல் தோன்றி மீண்டும் மற்றொரு மின்னலின் உள்ளேயே அது அடங்கி விடுவது போல இறைவன் என் நினைவில் தோன்றி என் உள்ளத்திலேயே ஒடுங்குகின்றான். தன் கண் தன்னையே காண முடியாதது போல என்னுள் இருக்கும் இறைவனை என் அறியாமையால் நான் காண முடிவதில்லை அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதுதாங்க இந்த பாட்டோட பொருள். அடுத்தது பாடல் 264. அடக்கினும் அடக்க ஒணாத அம்பலத்தின் ஊடு போய் அடக்கினும் அடக்க ஒணாத அன்பருக்கும் ஒன்றுலே கிடக்கினும் இருக்கினும் கிளேசம் வந்திருக்கினும் நடக்கிலும் இடைவிடாத நாத சங்கு ஒலிக்குமே. இதுதாங்க அந்த பாடல். கிளேசம் அப்படின்னா விசாரிப்பு, நாதம் அப்படின்னா ஒலி. ஸோ இந்த பாட்டோட பொருள் என்ன அப்படின்னா, எத்துணை பெரிய பொருள் கொண்டு மறைத்தாலும் மறைக்கப்படாத சிற்றம்பலத்தில் ஊடுருவி சென்று எவ்வளவு நேரம் தடுத்தாலும் இல்லாமல் அன்பினால் உருகும் என் உள்ளத்திலே நான் படுத்திருந்தாலும் அமர்ந்திருந்தாலும் நடந்து கொண்டிருந்தாலும் இடைவிடாமல் நாதமானது என்னிடத்தில் கேட்கும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதுதாங்க இந்த பாட்டோட பொருள். அடுத்தது பாடல் 265. மட்டுழாய் அலங்கலாய் புனற்கழல் விட்டு வேளில் தாக போக விண்ணில் மண்ணில் வெளியினும் எட்டினோடு இரண்டினும் இதத்தினால் மணந்தனை கட்டி வீடிலாது வைத்த காதல் இன்பம் ஆகுமே. இதுதாங்க அந்த பாடல். மட்டு அப்படின்னா தேன், தண்டுழாய் அப்படின்னா குளிர்ச்சி பொருந்திய துளசி, அலங்கல் அப்படின்னா மாலை, எட்டினோடு இரண்டு அப்படின்னா ஓம் என்னும் மந்திரம். ஸோ இந்த பாட்டோட பொருள் என்ன அப்படின்னா, தேன் உலாவும் துளசி மாலையை அணிந்த பெருமாளே, மேகத்திலிருந்து நீரானது மழையாக மண்ணில் விழுவதால் தாகம் நீக்கும் இன்பமாகும். இது விண்ணுக்கும் மண்ணுக்கும் உள்ள தொடர்பு. ஓம் என்ற பிரணவ ஒளியை மனதில் அன்புடன் ஓதினால் யோக சித்தியாகிய இன்பம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதுதாங்க இந்த பாட்டோட பொருள். அடுத்தது பாடல் 266. ஏகமுத்தி மூன்று முத்தி நாலு முத்தி நன்மை சேர் போகமுற்றி புண்ணியத்தில் முத்தியன்றி முத்தியாய் நாகமுற்ற சயனமாய் நலங்கடல் கடந்த தீ யாகமுற்றியாகி நின்ற தென்கொலாதி தேவனே. இதுதாங்க அந்த பாடல். நாகமுற்ற சயனமாய் நலங்கடல் கடந்த தீ அப்படின்னா பாம்பனையில் பள்ளி கொண்டிருக்கும் திருமால் அப்படின்னும், ஆதி தேவன் அப்படின்னா இறைவன் அப்படின்னும் அர்த்தம். ஸோ இந்த பாட்டோட பொருள் என்ன அப்படின்னா, பாம்பு படுக்கையில் பள்ளி கொண்டிருக்கும் திருமாலே, நன்மை தரும் முத்திகள் பலவும் இவ்வுலகில் இருக்க தீயில் நெய்வார்த்து செய்யும் வேள்விகளால் கிடைக்கும் முத்தி ஏதாவது உண்டா என்று கூறுங்கள். ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதுதாங்க இந்த பாட்டோட பொருள். அடுத்தது பாடல் 267. 336 மூன்று மூன்று மாயமாய் 330 ஆகி நின்று மூன்று மூன்று மூன்றுமாய் தோன்று சோதி மூன்றதாய் துலக்கமில் விளக்கதாய் ஏன்றனாவின் உள் புகுந்த தின்கொலோ நம் ஈசனே. இதுதாங்க அந்த பாடல். துலக்கமில் விளக்கு அப்படின்னா துலக்கம் பிளஸ் இல் பிளஸ் விளக்கு, குற்றம் இல்லாத விளக்கு. ஏன்றனாவி அப்படின்னா என்றன் ஆவி, அதாவது எனது உயிர். ஈசன் அப்படின்னா இறைவன். சோ இந்த பாட்டோட பொருள் என்ன அப்படின்னா, எங்கள் இறைவனே 336 6 ஆகியதோடன்றி மாயமாய் 3 முத்தியாய் 9 மூர்த்தமாய் சோதிகள் 3ஆய் குற்றம் அற்ற விளக்காய் என் உயிருக்குள் புகுந்தது என்ன காரணமோ அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதுதாங்க இந்த பாட்டோட பொருள். அடுத்தது பாடல் 268. 5 5 5 அல்லவத்துலாயுமாய் 5 3 1
ஒன்றுமாகி நின்ற ஆதி தேவனே, ஐந்துமாய் அமைந்தனைத்தும் நின்ற நீ, ஐந்தும் ஆய நின்னை யாவர் காண வல்லரே. இதுதாங்க அந்த பாடல். ஆதிதேவன் அப்படின்னா முதல் இறைவன். ஸோ இந்த பாட்டோட பொருள் என்ன அப்படின்னா, 5 என்னும் தொகையுள்ள வடிவமாகியும் இவை அனைத்திற்கும் மேற்பட்ட பொருளாகவும் 9 வடிவமாகவும் இருந்த முதல் இறைவனே, இவ்வாறு பல்வேறு வடிவங்கள் தாங்கி தாங்கள் இருப்பதால் உங்களை காண வல்லவர் யார்? ஒருவரும் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதுதாங்க இந்த பாட்டோட பொருள். அடுத்தது பாடல் 269. ஆறுமாய் ஓர் ஐந்துமாய் ஏறுசி 2 3 7 6 8மாய் வேறு வேறு ஞானமாகி மெய்யினோடு பொய்யுமாய் ஒரு மோசையாய் அமர்ந்த மாயனே. இதுதாங்க அந்த பாடல். ஞானம் அப்படின்னா மெய்யறிவு, மெய் அப்படின்னா உண்மை, மாயனே அப்படின்னா இறைவனே. ஸோ இந்த பாட்டோட பொருள் என்ன அப்படின்னா, பல்வேறு வடிவம் கொண்டு நிற்கும் இறைவா, வேறு வேறு ஞானத்தோடும் உண்மை பொய்மை என இரண்டுமாகவும் நீ அமர்ந்திருக்கும் மாயம் என்ன மாயமோ அதை நான் அறியேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதுதாங்க இந்த பாட்டோட பொருள். அடுத்தது பாடல் 270. 8 ஓர் 7 8 3 1மாகி நின்ற ஆதி தேவனே, 8 மாய பாதமோடு இறைஞ்சி நின்ற வண்ணமே, 8 எழுத்தும் ஓதுவார்கள் அல்லல் நீங்கி நிற்பரே. இதுதாங்க அந்த பாடல். ஆதிதேவன் அப்படின்னா முதல் இறைவன், இறைஞ்சுதல் அப்படின்னா வணங்குதல், 8 எழுத்து அப்படின்னா ஓம் நமோ நாராயணாய என்பது ஓம் நம சிவாய என்றலும் பொருந்தும். அல்லல் அப்படின்னா துன்பம். ஸோ இந்த பாட்டோட பொருள் என்ன அப்படின்னா, 8 முதலிய தொகையை வாய்ந்த வடிவங்கள் தாங்கி நிற்கும் முதல் தெய்வமே, தங்களுடைய திருவடிகளை வணங்கியபடியே ஓம் நமோ நாராயணா எனும் தங்களுடைய 8 எழுத்து மந்திரத்தை மனதில் ஓதுபவர்கள் துன்பம் நீங்கி நலமாக வாழ்வார்கள் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதுதாங்க இந்த பாட்டோட பொருள். இப்போ நம்ம பார்க்க போற பாடல் 271. 10 10மாய் ஓர் 7 9 10 நாள் திசைக்குள் நின்ற நாடு பெற்ற நன்மையாய் 10மாய் கொத்தும் ஓடும் அத்தலமிக்காதிமால் பத்தர்கட்கு அலாதி முத்தி ஆகுமே. இதுதாங்க அந்த பாடல். பத்தர் அப்படின்னா அன்பர், முத்தி அப்படின்னா வீடு பேரு. ஸோ இந்த பாட்டோட பொருள் என்ன அப்படின்னா, பல்வேறு வடிவங்கள் தாங்கி விரும்புகின்ற 4 திசைகளில் இருக்கும் மக்கள் பெற்றிருக்கின்ற ஞான வழியால் அந்த 4 திசைகளுக்கு உட்பட்ட நாடுகள் உயர்ந்தன என்பதால் அங்குள்ள அன்பர்களுக்கே அன்றி மற்றொருவருக்கு வீடு பேரு கிடைக்குமா? கிடைக்காது அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதுதாங்க இந்த பாட்டோட பொருள். அடுத்தது பாடல் 272. வாசியாகி நேசமின்றி வந்தெதிர்ந்தது எண்ணுக, நேசமாக நாளுலாவ நன்மை சேர்பவங்களில் வீசிமேல் நிமிர்ந்த தோழி இல்லையாக்கினாய் கழல் ஆசையால் மறக்கலாது அமரராகல் ஆகுமே. இதுதாங்க அந்த பாடல். வாசி அப்படின்னா பிராணாயாம பயிற்சி, பவங்கள் அப்படின்னா பிறப்புக்கள், கழல் அப்படின்னா திருவடி, அமரர் அப்படின்னா தேவர். ஸோ இந்த பாட்டோட பொருள் என்ன அப்படின்னா, ரேசகம் பூரகம் கும்பகம் என்ற வாசியோக பயிற்சியில் இடக்கலை பிங்கலைகளை மாறி மாறி முறைப்படி செய்தால் பிரணவ உச்சியானது நடுநிலையில் நின்று வாழ்நாளை நீட்டிக்கும் ஆற்றல் சுரக்கிறது அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதுதாங்க இந்த பாட்டோட பொருள். அடுத்தது பாடல் 273. வலியதான காயமீது எம்பிரான் இருப்பிடம் அழிவுறாது நின்றதே அகாரமும் உகாரமும் கொள்கையான சோதியும் குலாவி நின்றது அவ்விடம் வெளியதாகும் ஒன்றிலே விளைந்ததே சிவாயமே. இதுதாங்க அந்த பாடல். காயம் அப்படின்னா உடல், எம்பிரான் அப்படின்னா இறைவன். ஸோ இந்த பாட்டோட பொருள் என்ன அப்படின்னா, இறைவனுக்கு உண்டாக்குவதற்கு எளிய இந்த உடலில் இறைவன் வாழ்கிறான். அவன் ஓம் என்ற பிரணவ ஒளியாக உடலில் உள்ளான். உள்ளும் புறமுமான வெளியிலும் அந்த ஓசையும் ஒளியும் பரவி சிவாயத்தை பெற்று தந்தது அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதுதாங்க இந்த பாட்டோட பொருள். அடுத்தது பாடல் 274. 5 எழுத்தும் 3 எழுத்தும் என்றுரைக்கும் அன்பர்கால் 5 எழுத்தும் 3 எழுத்தும் அல்ல காணும் அப்பொருள் 5 எழுத்தை நெஞ்செழுத்தி அவ்வெழுத்து
மூன்றெழுத்தை அறிந்த பின் அஞ்செழுத்தும் மூன்றெழுத்தும் அவ்வுபாயம் சிவாயமே. இதுதாங்க அந்த பாடல். அஞ்செழுத்து அப்படின்னா சிவாய நம என்னும் திருவைந்தெழுத்து. மூன்றெழுத்து அப்படின்னா ஓம் என்பது. அது ஆ உ இம் என்ற 3 எழுத்துக்களும் சேர்ந்து பிறப்பது. ஸோ இந்த பாட்டோட பொருள் என்ன அப்படின்னா, 5 எழுத்தும் 3 எழுத்தும் அன்றி வேறு உண்மை பொருள் இல்லை. 5 எழுத்தை உள்ளத்தில் பதிய வைத்ததும் அவ்வெழுத்தின் சிறப்பு வெளிவரும். அப்பொழுதும் 5 எழுத்தும் 3 எழுத்தும் ஒன்றே ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதுதாங்க இந்த பாட்டோட பொருள். அடுத்தது பாடல் 275. பொய்யுரைக்க போதமென்று பொய்யருக்கு இருக்கையால் மெய்யுரைக்க வேண்டுதில்லை மெய்யர்மைக்கிலாமையால் வையகத்தில் உண்மை தன்னை வாய்த்திறக்க அஞ்சினேன் நைய வைத்தது என் கொலோ நம சிவாய நாதனே. இதுதாங்க அந்த பாடல். பொய்யுரைக்க அப்படின்னா பொய் சொல்ல, போதம் அப்படின்னா தந்திரமான அறிவு, மெய் அப்படின்னா உண்மை, வையகம் அப்படின்னா உலகம், அஞ்சினேன் அப்படின்னா பயந்தேன், நைய வைத்து அப்படின்னா மனம் வேதனை பட வைத்து, நாதனே அப்படின்னா இறைவனே அப்படின்னு அர்த்தம். ஸோ இந்த பாட்டோட பொருள் என்ன அப்படின்னா, பொய் கூறுவதே தந்திரமான அறிவு என்று பொய் கூறுபவர்கள் எண்ணுவதால் அவர்கள் உண்மை கூறுவதே இல்லை. உண்மையானவர் கூறும் உண்மைக்கும் மதிப்பில்லை. எனவே உலகில் உண்மை பேச வாய் திறக்கவே பயந்தேன். இத்தகைய உலகில் என்னை மனம் வேதனைப்பட வைத்தது ஏன் சிவபெருமானே அப்படின்னு கேட்டிருக்காரு. இதுதாங்க இந்த பாட்டோட பொருள். அடுத்தது பாடல் 276. ஒன்றையொன்று கொன்று கூட உணவு செய்து இருக்கினும் மன்றினோடு பொய்களவு மாறுமாறு செய்யினும் பன்றி தேடும் ஈசனை பறிந்து கூட வல்லிரேல் அன்று தேவர் உம்முலே அறிந்துணர்ந்து கொள்ளுமே. இதுதாங்க அந்த பாடல். மன்று அப்படின்னா சபை, களவு அப்படின்னா திருட்டு. ஸோ இந்த பாட்டோட பொருள் என்ன அப்படின்னா, ஒரு உயிரை மற்ற உயிர்கள் கொன்று தின்பதை கண்டும் சபை நடுவே பொய், திருட்டு இவைகளை மற்றவர் செய்தாலும் நீங்கள் அவற்றில் ஈடுபடாமல் பன்றியாக உருவெடுத்து திருமால் தேடிய சிவபெருமானை அன்புடன் நெருங்கி நின்று எண்ணினால் அன்றே நீங்கள் தேவர்கள் ஆகிவிட்டீர்கள் என்று அறிவீராக அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதுதாங்க இந்த பாட்டோட பொருள். அடுத்தது பாடல் 277. மச்சகத்துலே இவர்ந்து மாயை பேசும் வாயுவை அச்சகத்துலே இருந்து அறிவுணர்த்தி கொள்விரேல் அச்சகத்துலே இருந்து அறிவுணர்த்தி கொண்ட பின் இச்சையற்ற எம்பிரான் எங்கும் ஆகி நிற்பனே. இதுதாங்க அந்த பாடல். மச்சகம் அப்படின்னா உடல், இவர்ந்து அப்படின்னா மேலே ஏறி, இச்சை அப்படின்னா பற்று, ஆசை அப்படின்னு சொல்லலாம், எம்பிரான் அப்படின்னா இறைவன். ஸோ இந்த பாட்டோட பொருள் என்ன அப்படின்னா, பல்வேறு தசைகளாலும் எலும்புகளாலும் ஆகிய இவ்வுடலில் கீழிருந்து மேலே ஏறி செல்லும் வாயு அந்தந்த இடத்தில் இயங்குவதை அவ்வப்போது அறிவால் உணர்ந்தோம் என்றால் அதன் பின் எப்பற்றும் இல்லாத இறைவன் எங்கும் நிறைந்திருப்பதை நாம் தெரிந்து கொள்ளலாம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதுதாங்க இந்த பாட்டோட பொருள். அடுத்தது பாடல் 278. வயலிலே முளைத்த செந்நெல் களையதானவாறு போல் உலகினோடும் வன்மை கூறில் உய்யுமாறது எங்கனம் விறகிலே முளைத்தெழுந்த மெய்யலாது பொய்யதாய் நரகிலே பிறந்திருந்து நாடு பட்ட பாடதே. இதுதாங்க அந்த பாடல். கலை அப்படின்னா வேண்டாத செடி, விறகு அப்படின்னா தந்திரம், மெய் அப்படின்னா உண்மை. ஸோ இந்த பாட்டோட பொருள் என்ன அப்படின்னா, வயலில் நெல் முளைக்கும் போதே கலை அதனுடன் சேர்ந்து முளைப்பது போல் உலகில் வாழும் நல்லவர்களிலும் சில தீயவர்கள் உண்டானால் உலகம் எப்படி உருப்படும்? தந்திரமாக தாங்கள் வாழ உண்மையை விட்டு பொய் கூறுவதால் நரகத்திற்கு போவோரே நாட்டில் பெருகினர் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதுதாங்க இந்த பாட்டோட பொருள். அடுத்தது பாடல் 279. ஆடுகின்ற எம்பிரானை அங்கும் எங்கும் என்று நீர் தேடுகின்ற பாவிக்கால் தெளிந்தது ஒன்றை ஓர்கிலீர் காடு நாடு வீடு விண் கலந்து நின்ற கல்வனை நாடியோடி உம்முலே நயந்துணர்ந்து பாருமே. இதுதாங்க அந்த பாடல். எம்பிரான் அப்படின்னா இறைவன், ஓர்கிலீர் அப்படின்னா என்ன மாட்டீர், விண் அப்படின்னா வான், கல்வன் அப்படின்னா கண்ணுக்கு புலப்படாமல் நம் உடலில் உயிராக இருக்கும்
இருக்கும் இறைவன் அப்படின்னு அர்த்தம். ஸோ இந்த பாட்டோட பொருள் என்ன அப்படின்னா, ஆடும் தில்லை கூத்தனை பல இடங்களிலும் தேடுகிறீர்கள், தெளிவாக அவர் இருக்கும் இடத்தை பாவிகளே நீங்கள் எண்ணவில்லை. காடு நாடு வீடு வானம் என எங்கும் நிறைந்து நின்ற அந்த இறைவன் உங்கள் உள்ளத்திலேயே இருக்கிறான், அவனை அங்கே உணர்ந்து கொள்வீராக அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதுதாங்க இந்த பாட்டோட பொருள். அடுத்தது பாடல் 280. ஆடுகின்ற அண்டர் கூடும் அப்புறம் அதிப்புறம் தேடுநாலு வேதமும் தேவரான மூவரும் நேடுவாழி பூதமும் நின்றதோர் நிலைகளும் ஆடுவானை ஒழியலாது அனைத்துமில்லை இல்லையே. இதுதாங்க அந்த பாடல். அண்டர் அப்படின்னா தேவர், மதிப்புறம் அப்படின்னா நிலவுக்கு அப்பால், நேடுவாழி பூதம் அப்படின்னா நீண்ட நாள் வாழும் பூதம் அப்படின்னு அர்த்தம். சோ இந்த பாட்டோட பொருள் என்ன அப்படின்னா, அனைத்து உலகங்களிலும் வாழ்பவர்கள் 4 வேதங்களும் தேவர்களும் பிரம்மா விஷ்ணு உருத்திரன் ஆகிய மும்மூர்த்திகளும் நீண்ட நாள் வாழும் பூதங்களும் இறைவனை தேடுகிறார்கள், எவ்விடத்திலும் அவனை காண முடியவில்லை அப்படின்னு சொல்லி இருக்காரு. இதுதாங்க இந்த பாட்டோட பொருள். இப்போ நம்ம பார்க்க போற பாடல் 281. ஆவதும் பரத்துலே அழிவதும் பரத்துலே போவதும் பரத்துலே புகுவதும் பரத்துலே தேவரும் பரத்துலே திசைகளும் பரத்துலே யாவரும் பரத்துலே யானும் அப்பரத்துலே. இதுதாங்க அந்த பாடல். பரம் அப்படின்னா இறைவன். சோ இந்த பாட்டோட பொருள் என்ன அப்படின்னா, உலக பொருள்கள் யாவும் ஆவதும் அழிவதும் போவதும் புகுவதும் இறைவனுக்கு உள்ளேதான். அதே போல் அனைத்து தேவர்களும் திசைகளும் அனைவரும் நானும் கூட இறைவன் உள்ளேதான் இருக்கிறோம், இறைவன் அருளால் தான் அனைத்துமே நடைபெறுகின்றன அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதுதாங்க இந்த பாட்டோட பொருள். அடுத்தது பாடல் 282. 7 பார் 7 கடல் இபங்கள் 8 வெற்புடன் சூழுவான் கிரி கடந்து சொல்லும் 7 உலகமும் ஆழிமால் விசும்புக்குள் பிரம்மாண்டர் அண்ட அண்டமும் ஊழியான் ஒளிக்குலே உதித்துடன் ஒடுங்குமே. இதுதாங்க அந்த பாடல். பார் அப்படின்னா உலகம், இபங்கள் அப்படின்னா யானைகள், வெற்பு அப்படின்னா மலை, ஆழி அப்படின்னா கடல், மால் அப்படின்னா திருமால், விசும்பு அப்படின்னா விண்ணுலகம். சோ இந்த பாட்டோட பொருள் என்ன அப்படின்னா, 7 உலகங்களும் 7 கடல்களும் என் திசைகளை தாங்கும் யானைகளும் 8 குல மலைகளும் போன்றவை சூழ்ந்த 7 அடுக்குடைய பிரபஞ்சமும் திருமால் காக்கும் விண்ணும் ஆகிய யாவுமே ஓழி காலமாக வாழும் இறைவனுடைய ஒளியால் தோன்றி அதிலேயே அடங்குகின்றன அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதுதாங்க இந்த பாட்டோட பொருள். அடுத்தது பாடல் 283. கயத்து நீர் இறைக்கிறீர் கைகள் சோர்ந்து நிற்பதேன், மனத்துள் ஈரம் ஒன்றிலாத மதியிலாத மாந்தர்கால் அகத்துள் ஈரம் கொண்டு நீர் அழுக்கறுக்க வல்லீரேல் நினைத்திருந்த ஓதியும் நீயும் நானும் ஒன்றலோ. இதுதாங்க இந்த பாடல். கயம் அப்படின்னா குலம், சோர்ந்து அப்படின்னா தளர்ந்து, ஈரம் அப்படின்னா அன்பு, மதியில்லாத அப்படின்னா அன்பில்லாத, மாந்தர்கால் அப்படின்னா மக்களே, அழுக்கு அப்படின்னா வஞ்சனை, ஓதி அப்படின்னா இறைவன், அதாவது ஓதப்படுபவன் அப்படின்னு அர்த்தம். சோ இந்த பாட்டோட பொருள் என்ன அப்படின்னா, குளத்து நீரை இறைத்து அதனால் கைகள் சோர்ந்து நிற்பது ஏன், மனத்தில் அன்பில்லாத மக்களே உங்களுக்கு அறிவும் இல்லை, நீங்கள் உங்கள் மனதில் அன்பு கொண்டு இறைவனை தியானித்தால் நீங்கள் நான் இறைவன் ஆகிய மூவருமே ஒன்றாகி விடுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதுதாங்க இந்த பாட்டோட பொருள். அடுத்தது பாடல் 284. நீரிலே பிறந்திருந்து நீர் சதங்கு செய்கிறீர், ஆரையுண்ணி நீரெல்லாம் அவத்திலே இறைக்கிறீர், வேரையுண்ணி வித்தையுண்ணி வித்திலே முளைத்தெழும், சீரையுண்ண வல்லிரில் சிவப்பதம் அடைவீரே. இதுதாங்க அந்த பாடல். ஆரையுண்ணி அப்படின்னா யாரை நினைத்த, அவத்திலே அப்படின்னா வீணிலே, சீர் அப்படின்னா சிறந்த சிவபெருமான் அப்படின்னும், சிவபதம் அப்படின்னா சிவபெருமானின் திருவடி அப்படின்னும் அர்த்தம். சோ இந்த பாட்டோட பொருள் என்ன அப்படின்னா, மனிதர்களே நீங்கள் இம்மண்ணில் பிறப்பதற்கு நீர்தான் காரணமாக இருந்துள்ளது, அந்த நீரை பயன்படுத்தி பல சடங்குகளையும் நீங்கள் செய்கிறீர்கள், யாரை எண்ணி நீரை எல்லாம் வீணாக இறைக்கிறீர்கள், நீங்கள் இவ்வாறு செய்வதால் எந்த பயனும் இல்லை, அதனால் நீங்கள் வேறாகவும் விதையாகவும் அந்த விதையில் முளை தெளிப்பவராகவும் இருக்கும் சிவபெருமானை உள்ளபடியே நினைப்பீரானால்
அதனால் அவருடைய திருவடிகளை சென்றடைவீர்கள் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதுதாங்க இந்த பாட்டோட பொருள். அடுத்தது பாடல் 285. பத்தொடு ஒத்த வாசலில் பறந்து மூல அக்கரம் முத்தி சித்தி தொந்தமென்று இயங்குகின்ற மூலமே மத்த சித்த ஐம்புலன் மகாரமான கூத்தையே அத்தியூரர் தம்முலே அமைந்ததே சிவாயமே. இதுதாங்க அந்த பாடல். மூல அக்கரம் அப்படின்னா ஓம் என்னும் எழுத்து, அத்தியூரர் அப்படின்னா பிள்ளையார். சோ இந்த பாட்டோட பொருள் என்ன அப்படின்னா 10 இதழ் தாமரை வடிவம் கொண்ட மணிப்பூரகம் என்னும் யோக ஆதாரத்தின் நடுவே இருக்கும் ஓம் என்னும் எழுத்தை மந்திரத்தை உள்ளன்போடு உச்சரித்தால் வீடு பேறு கிடைக்கும். பிள்ளையார் இருக்கும் இடம் மூலாதாரம் ஆகும். மூலாதாரமும் மணிப்பூரகமும் ஒத்த இயல்புடைய யோக ஆதாரங்களாகும். பிள்ளையார் குடியிருக்கும் மூலாதாரத்தில் சிவாயமும் செல்லும் வழி அமைந்தது அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதுதாங்க இந்த பாட்டோட பொருள். அடுத்தது பாடல் 286. அணுவினோடும் அண்டமாய் அளவிடாத சோதியை குணமதாகி உம்முலே குறித்திருக்கில் முத்தியாம் முனமுனென்று உம்முலே விரலை ஒன்றி மேலவும் தினந்தினம் மயக்கு வீர் செம்பு பூசை பண்ணியே. இதுதாங்க அந்த பாடல். அளவிடாத சோதி அப்படின்னா இறைவன், முத்தி அப்படின்னா வீடு பேரு, தினந்தினம் அப்படின்னா ஒவ்வொரு நாளும் அப்படின்னு அர்த்தம். சோ இந்த பாட்டோட பொருள் என்ன அப்படின்னா அணு முதல் அண்டம் வரை பரவி நிற்கும் ஒளிப்பிழம்பான இறைவனை உள்ளார்ந்த விருப்பமுடன் உங்கள் மனதில் உணர்ந்தால் வீடு பேறு கிடைக்கும். இதை விட்டு வாயால் முனமுன என்ற மந்திரம் கூறி விரலால் எண்ணி ஒவ்வொரு நாளும் செம்பாலான சிலைக்கு பூசை செய்வதால் பலனேதும் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதுதாங்க இந்த பாட்டோட பொருள். அடுத்தது பாடல் 287. மூலமான அக்கரம் உகப்பதற்கு முன்னெல்லாம் மூடமாக மூடுகின்ற மூடமேது மூடரே காலனான 5 பூதம் அஞ்சிலே ஒடுங்கினால் ஆதியோடு கூடுமோ அநாதியோடு கூடுமோ. இதுதாங்க அந்த பாடல். காலன் அப்படின்னா யமன், காலனான 5 பூதம் அப்படின்னா யமனான 5 பூதங்கள். சோ இந்த பாட்டோட பொருள் என்ன அப்படின்னா அறிவற்றவர்களே, உலகில் மூல மந்திரத்தை வருந்தி தேடி அடைவதற்கு முன் யமனாகிய 5 பூதங்களும் ஒன்றிலொன்று அடங்கினால், அதாவது நீங்கள் இறந்தால் உங்கள் உயிர் ஆதி பொருளோடு சேருமோ இல்லை அனாதி பொருளோடு சேருமோ அப்படின்னு கேட்டிருக்காரு. இதுதாங்க இந்த பாட்டோட பொருள். அடுத்தது பாடல் 288. முச்சதுர மூலமாகி முடிவுமாகி ஏகமாய் அச்சதுரமாகியே அடங்கியோர் எழுத்துமாய் மெய்ச்சதுர மெய்யுளே விலங்கு ஞான தீபமாய் உச்சரிக்கும் மந்திரத்தின் உண்மையே சிவாயமே. இதுதாங்க அந்த பாடல். ஏகமாய் அப்படின்னா ஒன்று என்ற எண் ஆகி அப்படின்னு அர்த்தம். சோ இந்த பாட்டோட பொருள் என்ன அப்படின்னா 3 கோணங்களை உடைய மூலாதாரத்தில் தனித்து நின்று அந்த ஆதாரத்திற்கு அடையாள எழுத்தாக நிற்பதும் உடலில் விளங்கும் ஞான தீபமாய் விளங்குவதும் ஓம் என்னும் எழுத்தாகும். இந்த மந்திர உச்சரிப்பே சிவாயம் என்பதன் இயல்பு. ஓம் என்பதும் சிவாய நம எனும் திருவைந்தெழுத்து மந்திரமும் ஒன்றுதான் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதுதாங்க இந்த பாட்டோட பொருள். அடுத்தது பாடல் 289. வண்டலங்கள் போலும் நீர் மனத்து மாசு அருக்கிலேர் குண்டலங்கள் போலும் நீர் குளத்திலே முழுகிறீர் பண்டும் உங்கள் நான்முகன் பறந்து தேடி காண்கிலான் கண்டிருக்கும் உம்முலே கலந்திருப்பர் காணுமே. இதுதாங்க அந்த பாடல். மனத்து மாசு அப்படின்னா மனத்தில் இருக்கும் குற்றம், அதாவது ஆணவம், வஞ்சனை, இதெல்லாம் தாங்க. பண்டு அப்படின்னா முன்பு, முற்காலத்தில் அப்படின்னும் எடுத்துக்கலாம். நான்முகன் அப்படின்னா பிரம்மன். சோ இந்த பாட்டோட பொருள் என்ன அப்படின்னா வண்டல் படிந்தது போன்று உங்கள் மனதில் படிந்திருக்கும் பல்வேறு அழுக்குகளை அகற்றாமல் நீரில் மூழ்கும் குண்டலம் போல் நீங்களும் குளத்தில் மூழ்கி குளிக்கிறீர்கள். நீங்கள் இவ்வாறு செய்வதால் உங்கள் மனம் தூய்மை ஆகாது. முற்காலத்தில் பிரம்மனும் தேடி காண முடியாத சிவபெருமான் உங்களுக்குள் கலந்திருப்பதை காணுங்கள். இதனால் உங்கள் மனம் தூய்மை அடையும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதுதாங்க இந்த பாட்டோட பொருள். அடுத்தது பாடல் 290. நின்றதன்று இருந்ததன்று நேரிதன்று கூறிதன்று பந்தமன்று வீடுமன்று பாவகங்கள் அற்றது கெந்தமன்று கேள்வியன்று கேடிலாத
வானிலே அந்தமின்றி நின்றதொன்றை எங்கனே உரைப்பதே. இதுதாங்க அந்த பாடல். அந்தமின்றி அப்படின்னா முடிவில்லாத அப்படின்னு அர்த்தம். ஸோ இந்த பாட்டோட பொருள் என்ன அப்படின்னா, சுதந்திரமாக எல்லா இடங்களிலும் நீக்கமர நிறைந்திருக்கும் இறைவனை எப்படி விவரித்து கூறுவது அப்படின்னு சொல்லி வியப்படைகிறாரு சிவவாக்கியர். இதுதாங்க இந்த பாட்டோட பொருள். இப்போ நம்ம பார்க்க போற பாடல் 291. பொருந்தும் நீரும் உம்முலே புகுந்து நின்ற காரணம் எருத்திரண்டு கன்றை ஈனும் வேகம் ஒன்றை ஓர்க்கிலிர் அருகிருந்து சாவகின்ற யாவையும் அறிந்திலேர் குருவிருந்து உலாவுகின்ற கோலம் என்ன கோலமோ. இதுதாங்க அந்த பாடல். ஓர்க்கிலீர் அப்படின்னா ஆராய்ந்து அறிய மாட்டீர். அருகிருந்து சாவுகின்ற அப்படின்னா அருகு பிளஸ் இருந்து பிளஸ் சாவுகின்ற, அதாவது அருகில் இருந்து ஆராய்ந்து உணர்கின்ற அப்படின்னு அர்த்தம். குரு அப்படின்னா ஆசான். ஸோ இந்த பாட்டோட பொருள் என்ன அப்படின்னா, எது பொருத்தம் என்று ஆராய்ந்து அறிந்து ஏற்றுக்கொள்ளும் அறிவு உம்முள் புகுந்த காரணத்தை நீங்கள் நன்கு சிந்திக்க வேண்டும். இரு எருதுகள் இணைந்து ஆண் கன்று ஒன்றை ஈன்றது எப்படி என்றும் நீங்கள் ஆராயவில்லை. உமக்கு அருகில் நடப்பவைகளையே நீங்கள் ஆராய்ந்து உணரவில்லை. இரு எருதுகள் இணைந்து ஆண் கன்று ஒன்றை ஈன்றது என்ற தொடர் மூலமா இறைவன் எந்த அற்புதத்தையும் நிகழ்த்த வல்லவர் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதுதாங்க இந்த பாட்டோட பொருள். அடுத்தது பாடல் 292. அம்பரத்துள்ளாடுகின்ற அஞ்செழுத்து நீயலோ சிம்புலாய் பறந்து நின்ற சிற்பரமும் நீயலோ எம்பிரானும் எவ்வுயிர்க்கும் ஏக போகமாதலால் எம்பிரானும் நானுமாயிருந்ததே சிவாயமே. இதுதாங்க அந்த பாடல். அம்பரம் அப்படின்னா அம்பலம், அதாவது வெட்ட வெளி. சிம்புல் அப்படின்னா சிம்புட் பறவை. சிற்பரம் அப்படின்னா அறிவு பழுத்த தெய்வீகம். ஸோ இந்த பாட்டோட பொருள் என்ன அப்படின்னா, இறைவா திருவம்பலத்தில் ஆடுகின்ற திருவைந்தெழுத்தின் பொருளும் அதன் பயனும் நீதானே. சிம்பிள் பறவை போன்று எங்கும் பறந்து நிற்கும் சிற்பரமும் நீயே என்றோ அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதுதாங்க இந்த பாட்டோட பொருள். அடுத்தது பாடல் 293. ஈரொளிய திங்களே இயங்கி நின்றதப்புறம் பேரொளிய திங்களே யாவரும் அருகிலீர் காரொளி படலமும் கடந்து போனதற்பரம் பேரொளி பெரும்பதம் ஏகநாத பாதமே. இதுதாங்க அந்த பாடல். ஈரொளி திங்கள் அப்படின்னா குளிர் நிலவு. காரொளி அப்படின்னா கருமை பிளஸ் ஒளி, இருளை கடந்து ஒளி தரும் இறைவன் அப்படின்னு அர்த்தம். தற்பரம் அப்படின்னாலும் இறைவன். ஸோ இந்த பாட்டோட பொருள் என்ன அப்படின்னா, குளிர் நிலவு முதலில் தேய்வதும் பின்பு பேரொளியாய் வளர்வதும் ஒருவரும் அறிவதில்லை. இருளாகிய திரையை கடந்து நின்ற இறைவன் பேரொளியை எங்கும் பரப்புவான். அவனுடைய திருவடிகள் அனைத்தையும் ஒளியூட்டுவனவாக உள்ளன அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதுதாங்க இந்த பாட்டோட பொருள். அடுத்தது பாடல் 294. கொல்லோனாது மெல்லோனாது கோதர குதொட்டோனாது தல்லோனாது அணுகோனாது ஆகலான் மனத்துளே தெல்லோனாது தெளியோனாது சிற்பரத்தின் உட்பயன் வில்லோனாத பொருளை நான் விளம்பு மாறதெங்கனே. இதுதாங்க அந்த பாடல். கோதர அப்படின்னா கோது பிளஸ் அற குற்றம் நீங்க. அணுகொனாது அப்படின்னா அணுக பிளஸ் ஒனாது நெருங்க முடியாதது. வில்லோனாத அப்படின்னா எடுத்துரைக்க முடியாத. விளம்பு மாறது அப்படின்னா எடுத்து உரைப்பது. எங்கனே அப்படின்னா எப்படி அப்படின்னு அர்த்தம். ஸோ இந்த பாட்டோட பொருள் என்ன அப்படின்னா, இறையுணர்வு என்பது கொல்லுதல், மெல்லுதல், குற்றமற குதட்டுதல் என உணவு போன்று அனுபவப்பட இயலாதது, தள்ளவும் அணுகவும் முடியாதது, எனவே மனத்தில் வைத்து தெளியவும் முடியாதது. அறிவின் வடிவாக விளங்கும் இந்த இறையுணர்வு குறித்து எதுவுமே கூற முடியாது. எனவே நான் அப்பொருளின் இயல்பை எடுத்துரைப்பது எப்படி அப்படின்னு கேட்டிருக்காரு. இதுதாங்க இந்த பாட்டோட பொருள். அடுத்தது பாடல் 295. வாக்கினால் மனத்தினால் மதித்த காரண
காரணத்தினால் நோக்கோனாத நோக்கை உண்ணி நோக்கை யாவர் நோக்குவர். நோக்கோனாத நோக்கு வந்து நோக்கு நோக்கு நோக்கிடில் நோக்கோனாத நோக்கு வந்து நோக்க எங்க நோக்குமே. இதுதாங்க அந்த பாடல். வாக்கு அப்படின்னா சொல், உண்ணி அப்படின்னா நினைத்து, நோக்குதல் அப்படின்னா உற்று பார்த்தல். ஸோ இந்த பாட்டோட பொருள் என்ன அப்படின்னா, வாக்காலும் மனத்தாலும் அடைய முடியாதது, ஒரு காரணம் கொண்டு விளக்க முடியாதது, பார்த்த பார்வையில் அது கட்டுப்படாதது, எனவே யாரால் அதை காண முடியும் என்றாலும் பார்க்க முடியாத அதனை மனத்தால் தொடர்ந்து தியானம் செய்தால் பிடிபடாத அதுவும் நேரில் வந்து நிற்கும் அப்படின்னு இறை அருளை வியந்து சொல்லி இருக்காரு. இதுதாங்க இந்த பாட்டோட பொருள். அடுத்தது பாடல் 296. உள்ளினும் புறம்பினும் உலகம் எங்கனும் பறந்து எல்லில் என்னை போல நின்று இயங்குகின்ற எம்பிரான் மெல்ல வந்து என்னுள் புகுந்து மெய்த்தவம் பொறிந்த பெண் வள்ளல் என்ன வள்ளலுக்கு வண்ணம் என்ன வண்ணமே. இதுதாங்க அந்த பாடல். உள்ளினும் புறம்பினும் அப்படின்னா உள்ளேயும் வெளியேயும், எங்கனும் அப்படின்னா எல்லா இடங்களிலும், எம்பிரான் அப்படின்னா இறைவன். ஸோ இந்த பாட்டோட பொருள் என்ன அப்படின்னா, எல்லா பொருள்களின் உள்ளேயும் வெளியேயும் உலகம் எங்கும் பறந்து எல்லில் எண்ணெய் நிரம்பி இருப்பது போன்று இறைவனும் எங்கும் நீக்கமின்றி நிறைந்திருக்கின்றான். அந்த இறைவன்தான் என் உடலுள் புகுந்து கொண்டு என்னை தவம் இயற்ற வைத்தான். அந்த தலைமை வள்ளலான இறைவனின் இயல்பை என்னால் எப்படி விளக்க முடியும் அப்படின்னு கேட்டிருக்காரு. இதுதாங்க இந்த பாட்டோட பொருள். அடுத்தது பாடல் 297. வேதம் ஒன்று கண்டிலேன் விம்பிறப்பு இலாமையால் போதம் நின்ற வடிவதாய் புவனம் எங்கும் ஆயினாய் சோதியுள் ஒளியுமாய் துரியமோடு அதீதமாய் ஆதி மூலம் ஆதியாய் அமைந்ததே சிவாயமே. இதுதாங்க அந்த பாடல். வெம்பிறப்பு அப்படின்னா கொடிய பிறப்பு, போதம் அப்படின்னா அறிவு, புவனம் அப்படின்னா உலகம். ஸோ இந்த பாட்டோட பொருள் என்ன அப்படின்னா, எனக்கு கொடிய பிறப்பு இல்லாமையால் நான் ஒரு வேதத்தையும் கண்டதில்லை இறைவா, நீயோ அறிவின் வடிவமாகி உலகமெங்கும் காத்து நிற்கின்றீர். எனவே சோதியுள் சோதியாகவும் துரியாதீத பொருளாகவும் ஆதி மூலமாகவும் அமைந்த பொருளே சிவாய நம என்னும் திருவைந்தெழுத்து மந்திரம் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதுதாங்க இந்த பாட்டோட பொருள். அடுத்தது பாடல் 298. சானிரும் அடங்கினால் சரிந்த கொண்டை தன்னுளே பேணிய பதிக்குளே பிறந்திருந்து உழழுவீர் தோணியான ஐவரை துறந்தருக்க வல்லிரேல் காணி கண்டு கோடியாய் கலந்ததே சிவாயமே. இதுதாங்க அந்த பாடல். சானிரு அப்படின்னா இரு சான், அதாவது 2 சான் நீளம். உழழுவீர் அப்படின்னா துன்பப்படுவீர். காணி அப்படின்னா மிகச்சிறிய அளவு அப்படின்னு அர்த்தம். ஸோ இந்த பாட்டோட பொருள் என்ன அப்படின்னா, 2 சான் நீளம் கொண்ட குடிமையை வளர்த்து சடங்குகள் பலவற்றை செய்து வாழ்கிறீர்கள். மீண்டும் நீங்கள் இம்மண்ணில் பிறந்து பல சடங்குகளை செய்து பிறவி என்னும் கடலில் துன்பப்படுகிறீர்கள். இப்பிறவி கடலை நீங்கள் ஐம்புலன்கள் என்னும் தோணியை கொண்டு கடக்க வல்லவர்களானால் ஒரு காணியை கோடியாக்கும் அளவு சிவாயம் உம்முள் கூடும் அப்படின்னு புற சடங்குகள் தேவையில்லை அப்படின்னு சொல்லியிருக்க. இதுதாங்க இந்த பாட்டோட பொருள். அடுத்தது பாடல் 299. 5 கோடி மந்திரம் அஞ்சுலே அடங்கினால் நின்று கூற உம்முலே நினைப்பதோர் எழுத்துலே 5 4 3 உம்முலே அடங்கினால் 5 மோர் எழுத்ததாய் அமைந்ததே சிவாயமே. இதுதாங்க அந்த பாடல். 5 மோர் எழுத்து அப்படின்னா 5 எழுத்தை தன்னுள் அடக்கிய ஓம் என்னும் எழுத்து. ஸோ இந்த பாட்டோட பொருள் என்ன அப்படின்னா, வேதங்களில் கூறப்பட்டிருக்கும் 5 கோடி மந்திரங்களும் திருவைந்தெழுத்து மந்திரமான சிவாய நம என்பதனுள் அடங்கிவிடும். அதை மனத்தால் சிந்திக்க ஒரு எழுத்தில் நினைக்க வேண்டும். அது 5ஆகியும் 4ஆகியும் 3ஆகியும் உங்களுக்குள்ளே அடங்கினால் இந்த 5 எழுத்தும் ஓரெழுத்தாக அமைந்ததே ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதுதாங்க இந்த பாட்டோட பொருள். அடுத்தது பாடல் 300. அக்கரந்த அக்கரத்தில் உள்கரந்த
சக்கரம் சக்கரத்து சிவ்வையுண்டு சம்போலத்து இருந்ததும் எல்கரந்த வெண்ணெய் போல் எவ்வெழுத்தும் எம்பிரான் உள்கரந்து நின்ற நேர்மை யாவர் காண வல்லரே. இதுதாங்க அந்த பாடல். உள்கரந்த அப்படின்னா உள்ளே மறைந்திருக்கின்ற, அக்கரம் அப்படின்னா எழுத்து, சிவ்வை அப்படின்னா சி என்னும் எழுத்து, எல்கரந்த அப்படின்னா எல்லினுள் மறைந்திருக்கின்ற அப்படின்னு அர்த்தம். ஸோ இந்த பாட்டோட பொருள் என்ன அப்படின்னா, சிவாய நம என்னும் திருவைந்தெழுத்து மந்திரத்தில் உள்ளே ஒளிந்தது ஓம் என்பதாகும். சிவாய நம என்னும் மந்திரத்தை சக்கரப்படுத்தினால் அனைத்து எழுத்தும் ஒரே தன்மையாகும். எள்ளுக்குள் இருக்கும் எண்ணெய் சரிசமமாக இருப்பது போல சக்கர முறையிலும் அனைத்தும் சமம் ஆகும். திருவைந்தெழுத்தில் எந்த எழுத்திலும் இறைவன் நிறைந்து இருக்கிறார். அவரை காண வல்லவர் யார் அப்படின்னு கேட்டிருக்காரு. இதுதாங்க இந்த பாட்டோட பொருள். என்ன ஃப்ரெண்ட்ஸ், பாடல்களும் விளக்கமும் உங்களுக்கும் தெளிவா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ.